ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ட்ராமா தான். இதுல ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு சீசன் 1 பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்னால முடிஞ்ச வர ஷார்ட்டா ஒரு 3 பார்ட்ஸ்லயே முடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சீசன் 2 உங்களுக்கு வேணுமா வேணாமான்றத நீங்க தான் சொல்லணும். இந்த வீடியோக்கு ஒரு 250+ லைக்ஸும் கூடவே சேர்ந்து ஒரு 20 கமெண்ட்ஸுக்கு மேல சீசன் 2 வேணும்னு சொல்லி வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சீசன் 2 போடுறேன். ஸோ உங்களுக்கு அது வேணுமா வேணாமான்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம டிராமாவோட ஹீரோ பேங்க தான் கட்டுறாங்க. அவனுடைய வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. நான் படிச்சுட்டு இருக்க இந்த ரித்தா ஸ்கூலை பத்தியும் அதுல அவங்க நடத்திட்டு இருக்க இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி தான் கேட்கறான். அப்படியே கட் பண்ணா இப்ப கிளாஸ் நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. டீச்சர் முன்னாடி நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே அதை ரொம்ப சின்சியரா கவனிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பேங் மட்டும் என்னடானா வேகமா எங்கேயோ ஓடிட்டு இருக்கான். அவனை தொத்திக்கிட்டு பின்னாடி ஒரு சாரும் வந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவன் என்ன பண்றான்னா போகும்போதே கையில போன் வச்சிருக்கா. அது ஏதோ பேராஷூட் மாதிரி கட்டி வச்சிருக்கான் ஒரு கவர் கூட. அதை அப்படியே அந்த சைட்ல தூக்கி போட்டுட்டு இவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் போது எதிரில் பார்த்தா திடீர்னு ஒரு மிஸ் வந்து நிற்கிறாங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா லடா. பயங்கர ஸ்ட்ரிக்டான மிஸ். எல்லா பசங்களுமே இவங்களுக்கு மட்டும் பயப்படுவாங்க. ஸோ அவனுமே பார்த்தோன்னே இப்போ நின்றுட்டான். பின்னாடி ஓடி வந்த சாருமே அவங்கள பார்த்துட்டு பிடிங்க மேம் இவனை அவன் கிட்ட இருந்து வாங்கி வச்ச போனை எங்களுக்கே தெரியாம எடுத்துட்டான். அதை பிடிக்க வந்தா எனக்கு எப்படி ஓட்டம் காமிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிட்டான். இல்ல மேம் என்கிட்ட எந்த போனுமே இல்ல, வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ட்ரௌசர்லாம் கழட்டி காமிக்கிறான். சார் பார்த்துட்டு என்னடா தூக்கி போட்டியான்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படி மேம் தூக்கி போட முடியும், அது போன் ஆச்சே, தூக்கி போட்டா உடஞ்சிராதான்ற மாதிரி பாயிண்டா வேற பேசிட்டு இருக்கான். அந்த மேம்க்கே ஒன்றும் புரியல. சரி இவனை விட்டுருங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுடுறாங்க. இவனுக்குமே அப்பதான் நிம்மதியா இருக்கு. தப்புச்சொண்டா சாமின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரேக் விட்டதுமே அந்த போனை எங்க தூக்கி போட்டானோ அங்க வந்து புதருக்குள்ளதான் தேடிட்டு இருக்கான். தேடி பார்க்கறான். ஆனா போனே கிடைக்க மாட்டுது. இங்க தானே தூக்கி போட்டோம், எங்க போச்சு காணமேன்ற மாதிரி தேடிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ஒரு பையன் வரான். இவனோட பேர் பாத்தீங்கன்னா நாக். பேங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இவன் தான். ஸோ வந்ததுமே அவன் தான் போனை கொடுக்குறான். ஏன்டா இப்படி பண்ற, இந்த போன் ஏன் கிட்ட மாட்டினதுனால நல்லதா போச்சு, இதே வேற யாராச்சும் பார்த்திருந்தா என்ன ஆகிருக்கோன்ற மாதிரி கேட்கும்போது இவன் அதை பெருசாவே எடுத்துக்கல. அதான் உன்கிட்ட கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன வா நம்ம போலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நாக் பாக்குறான் நீ எல்லாம் திருந்தவே மாட்டா, சரி வா ரொம்ப பசிக்குது கேண்டீனுக்கு போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றதுக்காண்டி தான் வராங்க. ஆனா இவங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னு சொல்லி பார்த்தா படிக்கிற பசங்களுக்கு தனி சிஸ்டம், அதே போல படிக்காத பசங்களுக்கு தனி சிஸ்டம். இந்த படிக்கிற பசங்க எல்லாருமே பயங்கரமா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்கிற பசங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தா கிரேட் 1ல இருப்பாங்க. ஆனா அதே போல கொஞ்சம் படிக்காத சுமாரான பசங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தா அதுக்கு அடுத்தடுத்த கிரேடு. இதுல இந்த நாக் பாத்தீங்கன்னா கிரேட் 1ல இருக்க பையன். அதாவது இவன் சூப்பரா படிப்பான். ஆனா நம்ம பேங் அப்படி கிடையாது. அவனுக்கு படிப்பே சுத்தமா வராது. ஸோ கிரேட் 8ல தான் இருப்பான். அதனாலேயே இவங்களுக்கு எல்லாத்துலயுமே வித்தியாசம் தான். நாக்குக்கு பாத்தீங்கன்னா அவன் நல்லா படிக்கிற பையன்றதுனால சாப்பாடு கூட அப்படியே முறையா வகையா கிடைக்கும். ஆனா பேங்குக்கு பாத்தீங்கன்னா அதுல மிச்ச மீதி மட்டும் தான் கிடைக்கும். அதே போலதான் ஸ்கூல்ல இவங்க படிக்கிற பசங்க எல்லாருக்குமே ஃப்ரீ ஒய்ஃபை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா பேங்குக்கு அவங்க கொடுக்குற ஒய்ஃபையை எங்க போய் நின்று யூஸ் பண்ணாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கும். பாத்ரூம்லயும் அப்படிதான். இவங்களுக்குலாம் தனியா ஹை கிளாஸான பாத்ரூம். ஆனா இவங்களுக்கு பார்த்தா அப்படி கூட இருக்காது. இவனுக்கு அதெல்லாம் பார்க்கும் போதே செம்ம கடுப்பாகும். இருந்தாலும் என்ன பண்றது, கிடைக்கிறத தானே வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் இவன் சலிச்சுட்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேருமே ரூமுக்கு வந்துட்டாங்க. நாக்கும் பேங்கும் ஒரே ரூம்மேட் தான். ஏன்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் பசங்க எல்லாருக்குமே அவங்க கூட யார் ரூம்மேட்டா வரணும்னு சொல்லி அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நாக் வந்துட்டு பேங்க சூஸ் பண்ணிருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால ஒரே ரூம்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பேங்க் சொல்றான் என்னடா இது சிஸ்டம், எனக்கு பிடிக்கவே இல்லை. படிக்காத பசங்கன்னா நாங்க என்ன அவ்வளோ மட்டமா, ஏன்டா எங்களை மட்டும் இப்படி ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லும்போது நாக் தான் அப்பதானடா படிக்காத பசங்களுக்குலாம் ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த வசதியெல்லாம் தேவைன்னு சொல்லி முக்கியமா படிச்சுனா அப்போ நீங்களும் தானே ஆட்டோமேட்டிக்காவே படிக்க ஆரம்பிப்பீங்களா, அதனாலதான் அவங்க வச்சிருப்பாங்களோ என்னவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா பேங்க் வந்து இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னவோ ஒண்ணு, அப்ப என்ன மாதிரி படிக்காத பசங்களாம் எப்படி கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் போலன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. பேங்கோட கிளாஸ்ல தான் அவனுக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எல்லாருமே எப்படியாச்சும் பார்த்து எழுதியாச்சும் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா அது கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. விட்டா போதுண்டான்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பார்த்து கரெக்டா பெல் அடிக்கவும் எழுந்திரிச்சு போலான்னு சொல்லி பார்த்தா சார் பாக்குறாரு. நீ எங்க எழுந்துக்கிற, அது கிரேட் 1 பசங்களுக்கு கிடைச்ச பில்லு, உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு 12:30 தான், உட்காருன்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சிடுறாரு. இவன் அப்படியே கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அங்க சாருமே சொல்லிட்டு இருக்காரு சீக்கிரமா எல்லாருமே நல்லா படிக்கிற வழியை பாருங்க, ஏன்னா பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வரப்போகுது. அதுல நீங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனீங்கன்னா நீங்களுமே கிரேட் 1க்கு மாறிடலாம். அதனால ஒழுங்கா படிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை திரும்பி பாக்குறாரு. பார்த்தா இவனை காணும். அதுக்குள்ள எஸ்ஐ கேண்டீனுக்கு வந்துட்டான். பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு அதை சாப்பிடலாம் சொல்லி வந்துட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் மேல போய் தெரியாம இடிச்சிட்டான். இடிச்சதும் அந்த பையன் பாக்குற பார்வையே ஒரு மாதிரி மட்டமா தான் இருக்கு. அப்பதான் அவன் நோட் பண்றான் பேங்கோட ஷர்ட்ல பாத்தீங்கன்னா பேட்சே இல்ல. அதாவது இவங்க எல்லாருக்குமே இவங்க எந்தெந்த கிரேட்ல படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க எந்த கிரேட் பசங்கன்றத கண்டுபிடிக்க முடியும் போல. ஸோ இதை இப்போ பார்த்துட்டு இவன் கேட்கறான் எங்க உன் பேட்ச்ன்ற மாதிரி கேட்கும்போது பேங் வந்துட்டு நான் கிளாஸ்லேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே பேட்ச் தான் மறந்து விட்டு வந்துட்டேன், ஷூவை கிளீன் பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்றான். பேங் பாக்குறான் அவனுடைய ஷூவை. என் ஷூ தானே, நான் அப்புறமா கிளீன் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது எதை உன் ஷூவா,
ஏன் ஷூடா பாரு உன்னுடைய நூடுல்ஸ் ஏன் ஷூல விழுந்திருக்கு அதை தொடச்சு விட்டு போன்ற மாதிரி சொல்ல பேங் அப்படியே பாக்குறான். என்ன சொல்ற என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவன் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம நடுவுல காலை விட்டு அப்படியே அவனை கீழே விழ வச்சிடுறான். அவ்வளவுதான் பேங்க்கு சமக்கம் வந்துருச்சு. உடனே வந்து இவன் சட்டியை பிடிச்சி அடிக்க 2 பேருமே அப்படியே அடிச்சுட்டு நாரிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே அப்பதான் அங்க நாக்கு வந்திருப்பான் சாப்பிட்றதுக்காண்டி. அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா டீச்சர் லாடா வந்துடுறாங்க. அவங்களுக்கு தான் எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா. ஸோ அப்படியே பார்த்துட்டு சண்டை போடாம நின்றுட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து இங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்குறாங்க. பேங் வந்துட்டு இல்ல மேம் இவன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பிரச்சனை பண்ணான்ற மாதிரி சொல்லும்போது இந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான் இல்லையா அவனோட பேர் பாத்தீங்கன்னா வேவ். அவன் இப்போ என்ன சொல்றான்னா மேம் நான் கிடையாது, அவனுடைய ஷர்ட்ல பாருங்க பேஜே இல்லை, அன்னைக்குமா அவன் வேற கிரேட் பையனா தான் இருப்பான், சாப்பிட்றதுக்காண்டி கிளாஸை கட்டடிச்சிட்டு வந்திருக்கான் போலன்ற மாதிரி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி சொல்லிடுறான். பேங்க் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பயந்துட்டே நின்றுட்டு இருக்கான். அப்பதான் டீச்சர் லடாவுமே பேங்க் கிட்ட கேட்கறாங்க எங்க உன் பேட்ச்ன்ற மாதிரி. இவன் உடனே இல்ல மேம் அதை மறந்து கிளாஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல அப்போ நீ எந்த கிளாஸ்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ 8th கிளாஸ்ன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படியே மாட்டிப்பான். கூட்டு போய் உட்கார வச்ச பனிஷ்மெண்ட் தான். அதனால அப்படியே யோசிச்சே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நாக் வந்துடுறான். அதுவும் அவன் வந்ததுமே என்னடா ஒன்னா தானே சாப்பிடலான்னு சொல்லி வந்தோம், அப்புறம் எனக்கு முன்னாடி இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ கிரேட் 1 பையன்தான்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. டீச்சர் லடாக்கு வந்து லைட்டா டவுட் வருது. அப்போ இவனும் கிரேட் 1 பையன்தானான்ற மாதிரி கேட்கறான். அதை பார்த்துட்டு நாக் உடனே ஆமா மேம் நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான், அவனுடைய பேட்ச் அவன் மறந்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன், அதை அப்பயே எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன், ஆனா இவன் தான் கேட்காம வந்துட்டான்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இப்ப வேவ் வந்துட்டு அவனுமே அதே கிரேட் 1 தானே, சோ கேட்கறான் எது இவன் கிரேட் 1 நான் இவனை இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல பார்த்ததே இல்லையன்ற மாதிரி சொல்லும்போது நான் கூட தான் உன் கிளாஸ், நீ என்ன பார்த்திருக்கியா, எங்க முதல்ல என் பேரை கரெக்டா சொல்லு பாப்போன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வந்து தெரியல போல. அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். பாருங்க மேம் இவனுக்கு என் பேரே தெரியல, இவன் எப்பயுமே அப்படிதான், பக்கத்துல யார் இருக்காங்க அவன் கிளாஸ் பசங்க யாருன்றதுலாம் பார்க்கவே மாட்டான், எப்ப பாரு அவன் வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான், அப்புறம் எப்படி மேம் இவனை பத்தி அவனுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லவும் வேவுக்கு வந்து அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அமைதியா நின்றுட்டே இருக்கான். டீச்சர் லாடாவும் சரி ஓகே அவன் கிரேட் 1 பையன்தான்றத நான் நம்புறேன், அதனால இப்போதைக்கு விடுறேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொன்னது போய் தான் சொல்லி நானா கண்டுபிடிச்சேன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும்னு சொல்லி மிரட்டி விட்டு தான் அவங்க அங்க இருந்து போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த வேவ் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம 2 பேரும் அவங்கள வேணா ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது நாக் வந்துட்டு யார் ஏமாத்தினா நாங்க ஒன்னும் ஏமாத்தலையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே வேவ் வந்துட்டு நீ ரொம்ப ஆடாத, நீயும் என் கூட கிரேட் 1ல இருக்கன்றதுனால நீ வந்துட்டு எனக்கு தகுதியானவெல்லாம் கிடையாது, வரப்போற இந்த பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கிஃப்டட் ப்ரோக்ராமுக்கு போயிருவேன், ஆனா நீ இங்கேயே இவன் கூடயே சுத்திட்டு இருக்க வேண்டியதான், ஏன்னா உங்க 2 பேரால அந்த ப்ரோக்ராம்க்குள்ள வரவே முடியாதுன்ற மாதிரி சவால் விடவும் நாக்கு வந்து சமக்கம் வந்துருச்சு. யாரு சொன்னா, ஏன் எங்களுக்குலாம் அந்த பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆக தெரியாதா, நானும் பாஸ் ஆகி அதே கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள வருவேன், நான் மட்டும் இல்லடா என் ஃப்ரெண்டும் வருவான்னு சொல்லிட்டு பக்கத்துல சும்மா நின்று பேங்கையும் கோத்து விட்டுட்டான். பேங்க் பாக்குறான் டே ஏன்டா நீ தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு. அதனால இவன் எப்படி இங்க ஒரு வேலையா சவால் விட்டுட்டான்ல வேவும் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு திமிராவே பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேங்க் தான் கேட்டுட்டு இருக்கான், ஏண்டா சவால் விட்டா நீ மட்டும் விட்டுக்க வேண்டியது தானே, என்ன ஏன்டா சேர்த்து விட்ட, நான் எப்படி அதுலலாம் பாஸ் ஆவேன்ற மாதிரி கேட்கும்போது வேற என்ன பண்ண சொல்ற, அங்க அவன் பேசினது எனக்கு கோவம் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம எங்க கிளாஸ்ல எனக்கு பிடிக்காத ஒரே பையன் அது அந்த வேவ் தான்ற மாதிரி நாக் சொல்ல பேங்குக்கு வந்து புரியல. ஏன் அவன் அப்படி என்ன பண்ணுவான்ற மாதிரி கேட்குறான். அது ஏன் கேட்குற, அவன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள்லாம் கிடையாது, உண்மையாவே அவனுக்கு நம்மளை விட மூளை கொஞ்சம் ஜாஸ்தி தான். கிளாஸ்ல ஏதாச்சும் சார் வந்துட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க எல்லாருமே பெண்ணு பேனாலாம் எடுத்து பயங்கரமா போட்டு பார்த்து தான் ஆன்சர் சொல்லுவோம், ஆனா அவன் சும்மாவே தான் உட்காந்துட்டு இருப்பான். சார் கடைசி ஆன்சர் கேட்கும் போது கையை மட்டும் தூக்கி அப்படி கரெக்டா ஆன்சர் சொல்லுவான். எப்படி போட்டான் எப்படி அந்த ஆன்சர் சொல்றான்றதுலாம் எங்களுக்கே தெரியாது, நாங்களே ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருப்போன்ற மாதிரி அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். உண்மையாவே வேவ் வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கரமான ஜீனியஸ் தான் போல, கிளாஸ்லயும் அப்படிதான் இருக்கான். அதனால தான் நாக்கு வந்து அவனை கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது போல. அதெல்லாம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் கிட்ட நம்மளால தோத்துலாம் போக முடியாது, ஆனாலும் அவன் கிட்ட ஜெயிக்கணும்னா நமக்கு இருக்க ஒரே வழி எப்படியாச்சும் இந்த எக்ஸாம்ல நம்ம படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறது தான், அதை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம் பத்தியும் சொல்றான். அதாவது இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்லாம் என்னன்னா இந்த கிரேட் 1ல இருக்க பசங்களுக்கும் மேல இருக்க ப்ரோக்ராம் மாதிரி, அந்த டெஸ்ட்ல மட்டும் பாஸ் ஆகி யாராச்சும் கிஃப்டட்குள்ள போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது, அவங்க தான் பயங்கர ஜீனியஸ், ஸ்கூல்லேயே பெரிய ஆளுன்னு சொல்லி கெத்தா சுத்திட்டு இருக்கலாம். அதெல்லாம் தான் இப்ப நாக் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நமக்கு வர வழியே இல்ல, படிச்சுதான் ஆகணும், வா படிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு படிக்க போகும்போது பேங்க் பாக்குறான். டே எப்படிரா எக்ஸாம் நாளைக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு அப்பதான் ஞாபகமே வருது, ஆமால இப்ப நம்ம என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் நாக்கு வந்துட்டு ஒரு யோசனை வருது, வர வழியே இல்ல நம்ம போயிட்டு கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போட்டு வந்துருவோம், அதுதான் நமக்கு ஈஸின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த கொஸ்டின் பேப்பரை எடுக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாக்கு வந்து பாத்துருப்பான் போல. சோ அங்கதான் பேங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா பேங்குக்கு வந்து இதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் என்னதான் படிக்காத பையனா இருந்தாலும் நேர்மையா தான் படிச்சு எழுதணும்னு சொல்லி
நினைப்பான். அதெல்லாம் தப்புடா, வேண்டாவா நம்ம போயிடலான்ற மாதிரி சொல்லும்போது நாக் தான் நல்லா மண்டையை கழுவிட்டு இருக்கான். இதுல நமக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. அங்க பாரு எவ்வளவு மெடல், இது எல்லாமே அந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்ல நமக்கு முன்னாடி இருந்த பேட்ச் வாங்கினது. இதே போல உனக்கும் ஆக வேண்டாமா? உன்னுடைய போட்டோவும் உன்னுடைய மெடலும் அங்கேயும் வர வேணாமான்னு சொல்லி கேட்கவும் பேங்குக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி வந்து தொலைன்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்காண்டி தான் பார்த்துட்டு இருக்காங்க. கபோர்ட்லாம் பயங்கரமா லாக் பண்ணி தானே வச்சிருப்பாங்க. ஆனா நாக் வந்துட்டு ஒரு வழியா அதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டான். கொஸ்டின் பேப்பருமே பார்த்துட்டானுங்க. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி சைட்ல உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. அவ்வளவுதான், 2 பேருக்கும் அல்ல இல்ல, அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கானுங்க. பயம் வருது. பார்த்தாங்க ஏதோ 2 சார் தான் வந்திருக்காங்க. அவங்களுமே இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க போல. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க போலான்னு சொல்லி போகும்போது ஒரு சாரோட கையில இருந்த பெண் பார்த்தீங்கன்னா கரெக்டா உருண்டு வந்து இவங்க உட்காந்துட்டு இருக்க பக்கமா விழுந்துருது. அதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் இன்னும் அல்ல இல்ல, மாட்டினா அவ்வளவுதான்ற மாதிரி பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அவரும் ஒரு வழியா பெண்ணை எடுக்கலான்னு சொல்லி வராரு. அப்ப பார்த்தா கரெக்டா பேங் வந்துட்டு உள்ள வரும்போதே அவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்பீக்கரை பார்த்துட்டு வந்திருப்பான் போல. ஸோ அதை வந்துட்டு அவனுடைய ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி அங்க பாட்டை போட்டு விட அந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த சார் பெண்ணை எடுத்துட்டு போய் அங்க என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஒரு வழியா இங்க தப்பிச்சிட்டாங்க. அப்பதான் 2 பேருக்கும் உயிரே வருது. ஆனா அங்க வந்த 2 சார்ல ஒரு சார் மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க உட்காந்துட்டு இருக்க இடத்த பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் போறாரு. ஒருவேளை அவங்க அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்கன்றத பாத்துட்டாரா என்னன்றதுலாம் தெரியல. ஆனாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அவர் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாரு. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது. நல்ல வேலை நம்ம மாட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பவும் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர்லாம் நோட் பண்ணிட்டு தான் ரூம்க்கு வரானுங்க. அங்க வந்து கூட நாக் வந்துட்டு வேண்டாம், எப்படியும் உன்னால இதை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர்ன்றத நான் உனக்கு பேப்பர்ல பிட்டாவே எழுதி கொடுத்துருக்கேன். இதை வச்சு எப்படியாச்சும் எழுதி பாஸ் பண்ணிடுறா. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். ஆனா நீ மட்டும் எப்படியாச்சும் இந்த பிட்டை எடுத்துட்டு போய் தெரியாம எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்துடுன்ற மாதிரி அவனுக்கு பிட்டெல்லாம் எழுதி கொடுத்து தான் அனுப்புறான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. வாங்க உட்காந்துட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பரும் கிடைக்குது. அவன் கிட்ட பிட்டு இருக்கு. ஆனாலும் அவத்தை திறந்து பாக்குறானே தவிர அதுல இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு அந்த பிட்டை தூக்கி போட்டுட்டு எனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஏபின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ ஒரு ஆன்சரை ஃபில் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இப்போ எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அங்க ரூம்ல இருக்க ஸ்பீக்கர்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. பசங்க எல்லாருக்கும் அப்படியே காது வலிக்குது. பேங்கலாம் முடியல. என்னடா சவுண்ட் இதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதுல இருந்து இப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன சொல்றாங்கன்னா இதுல லாஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க வெறும் எஸ் ஆர் நோவான்ற ஆன்சர் மட்டும் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தா சார்லஸ் டார்வினோட நேஷனல் செலக்ஷன் தியரி கூட இப்போ இருக்க ஹியூமன்ஸ் யாருமே ஒத்து போற மாதிரி தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்தை ஷார்ட்டா உங்க ஆன்சர் பேப்பருக்கு பின்னாடி எழுதுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் கேட்கறான். இவனுக்கு வந்து அது என்னன்றதே புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, எதையாச்சும் ஒன்று எழுதி வைப்போன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒன்று எழுதி வைக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் தான் அடுத்த நாள் வருது. பேங் வந்துட்டு பாக்குறான் அவனுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல அவனோட பேரே இல்ல. ஒருவேளை நம்ம செலக்ட் ஆகல போலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல பார்த்தா இன்னொரு பொண்ணு கண்ணாடி போட்டு நின்றுட்டு இருக்கா. இவளுடைய பேர் பாத்தீங்கன்னா நாம்டான். அவ தான் இப்போ உன் பேர் பேங்கான்ற மாதிரி கேட்கறா. ஆமான்ற மாதிரி இவனும் மண்டையாட்ட. அப்போ உன்னை நான் கிஃப்டட்ல சந்திக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த புள்ள என்ன சொல்லிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா அந்த கிஃப்டட்ல இவன் செலக்ட் ஆயிருக்கா. இவனுடைய பேர் இருக்கு. இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படா நம்ம செலக்ட் ஆனோன்ற மாதிரி பார்த்துட்டு அடுத்து நாக்கோட பேர் இருக்கான்னு சொல்லி பார்க்கறான். பார்த்தா நாக்கோட பேர் அதுல இல்லவே இல்லை. இவனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. அவன் செலக்ட் ஆகாம நம்ம எப்படி செலக்ட் ஆனோன்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா நாக் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல அவனுடைய பேரு கிஃப்டட்ல இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒரு மாதிரி காண்டா தான் பார்த்துட்டு இருக்கான். பேங்குமே அது நல்லா புரியுது. இப்போ ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேங்க் அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இது போல நான் கிஃப்டட்ன்ற ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆயிருக்கமான்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நாக் கிட்ட தான் வரான். சத்தியமா எனக்கு தெரியாதுடா, நான் எப்படி அதுல செலக்ட் ஆனன்றது எனக்கே தெரியல. நீ கொடுத்த அமிச்ச பிட்டு கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதையே தான் எழுதினேன். ஆனா நீ செலக்ட் ஆகாம நான் எப்படி செலக்ட் ஆனன்றது எனக்கே தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது நாக்கு வந்து லைட்டா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஆனாலும் அவன் அதை பெருசா வெளி காமிச்சிக்கல. சரி இப்போ என்ன, நீ செலக்ட் ஆனா என்ன, நான் செலக்ட் ஆனா என்ன, நீ எனக்கு முன்னாடி போயிட்ட அவ்வளவுதானே. அடுத்து வர டெஸ்ட்ல நானும் அந்த கிஃப்ட் ப்ரோக்ராம்க்குள்ள வந்துருவேன். அதுக்கு முன்னாடி நீ போயிட்டு அங்க உனக்கு என்னெல்லாம் சொல்லி தராங்களோ அதை வந்துட்டு நீ எனக்கு சொல்லி கொடுன்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதலா பேசுவோம். இவனுக்கும் அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டலன்னு சொல்லி சந்தோஷமா தான் ஃபீல் பண்றான். அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. பேங் வந்துட்டு அந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்க்கான கிளாஸ்க்குள்ள தான் வரான். உள்ள வந்து பார்த்தா அங்க ஏற்கனவே ஒரு சில பசங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இவனை பார்க்கும்போது யாருமே பெருசா ரியாக்ட்லாம் பண்ணல. ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் மட்டமா பாக்குற மாதிரி தான் இருக்கு. இவனுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருக்கு. அதுல கடைசியா பார்த்தா அந்த வேவ் இருக்கான் இல்லையா, அவனுமே இருக்கான். பேங்கும் அதை பாக்குறான். ஆனா அவன் கிட்ட போய் பேச கூட இல்ல. அவன் பாட்டுக்கு அமைதியா வந்து அவனுடைய பிளேஸ்ல உட்காந்துட்டான். அப்பதான் இந்த பக்கம் சைட்ல பார்த்தா அவன் கிட்ட பார்த்தா தானாவே ஒரு பையன் வந்து பேசுறான். இவனோட பேர் பாத்தீங்கன்னா ஓம். பேர்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அப்படிதான் இருக்கும், போக போக செட் ஆயிரும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓமும் பேங்க பார்த்துட்டு நீ தான் அந்த 8th கிரேட்ல இருந்து செலக்ட் ஆகி வந்த பையனான்ற மாதிரி கேட்கறான். ஆமான்னு சொல்லி பேங்க் சொல்லும்போது பரவாயில்ல, நீயாச்சும் 8th கிரேட்ல இருந்து வந்திருக்க. இங்க இருக்க இவனுங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிரேட் பசங்க தான். இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் மட்டும் தனியா கஷ்டப்படுவணும்னு நினைச்சேன். நீ
நல்ல வேலை வந்துட்ட, நான் செகண்ட் கிரேடு, என் பேர் ஓம்னு சொல்லி அவன் இன்ட்ரோலாம் கொடுத்துக்க, பேங்குமே அவனுடைய பேர் பேங்குன்னு சொல்லி இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிறான். 2 பேருமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக உள்ள பார்த்தீங்கன்னா சார் வராரு. வந்ததுமே அவருக்கு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் உங்களுடைய சார், இனிமே உங்களுக்கான கிஃப்டட் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நான் தான் எடுக்க போறேன், என்னுடைய பேர் பாம்புன்னு சொல்லிட்டு அவருக்கான இன்ட்ரோலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாருமே பயங்கர டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் நீங்க எல்லாருமே இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுடைய டேபிளுக்கு கீழே பார்த்தா பேட்சும் கூடவே ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்குன்ற மாதிரி சொல்ல பசங்க எல்லாருமே அதை எடுத்து பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஜீன் சொல்லி போட்டு ஒரு பேட்ச் இருக்கு, அதாவது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுக்காண்டி இந்த பேட்ச் போல. இதை எல்லாருமே இனிமே போட்டுக்கணும்னு சொல்ல பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சாரும் வந்துட்டு, நீங்க எல்லாருமே நார்மலா எப்பயும் போல உங்களுடைய கிளாஸ்ல தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் பசங்க எல்லாருமே அவங்களுடைய கிளாஸ்ல போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க, 8th கிரேட் பசங்க எல்லாருமே அவங்களுடைய கிளாஸ்ல போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா ஈவினிங் மட்டும் நீங்க இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்காண்டி வரணும். மற்றபடி எல்லாமே நார்மல் தான். ஆனா இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்க்குன்னு சொல்லிட்டு தனியா நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. அதுல முக்கியமான ரூலே, இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்க்கான கிளாஸ் ரூம்குள்ள நடக்கிற எந்த விஷயத்தையுமே நீங்க வெளியே யார்கிட்டயுமே சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அடுத்த நிமிஷமே அவங்களை இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை விட்டு எக்ஸ்பெல் பண்ணி அனுப்பிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பசங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது இப்ப சார் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கான முதல் டாஸ்கே நீங்க ஏன் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்க்கு செலக்ட் ஆனீங்கன்றத 1 வீக் குள்ள கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய முதல் டாஸ்கே. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவனுங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல, அதிலும் பேங்குக்கெல்லாம் சுத்தமா ஒண்ணுமே புரியல. நான் முதல்ல எப்படி டெஸ்ட்ல பாஸ் ஆனேன்றதே எனக்கு தெரியல, அதுக்குள்ள இதெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னா எப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சாரும் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸே ரொம்ப சிம்பிளா வச்சுப்போன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை காமிக்கிறாரு. அதாவது 2 3 4ன்னு சொல்லி ஒரு நம்பர் செட்டை கொடுத்துட்டு இதுல அடுத்து என்ன வரும்ன்ற மாதிரி கேட்க எல்லாருமே கை தூக்குறாங்க. ஆனா பேங்க் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல. அவன் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே கை தூக்கிட்டு இருக்கவும் இவனுக்கு வந்துட்டு, என்னடா நமக்கு மட்டும் தான் ஆன்சர் தெரியலையா, அப்ப நம்ம தான் இங்க வேஸ்டான்ற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதுலயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனால இப்ப அதுல இருந்து வெளியவும் போக முடியாது இல்லையா. ஸோ அப்படியே அமைதியா பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் பசங்களுக்குலாம் எப்படி மற்ற கிரேடோட கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான ஃபெசிலிட்டி இருக்குமோ அதை விட பயங்கரமான ஃபெசிலிட்டி இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தா, இவங்க யாருமே ப்ராப்பரான ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்ல. இவங்களுக்கு தனியா தரமா வகையான சாப்பாடு, ரெகுலரா ஹெல்த் செக்அப், தனித்தனி ரூம்னு சொல்லி எல்லா வசதியுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம சாதாரண டீச்சர்ஸால எல்லாம் இந்த பசங்களை திட்டக்கூட முடியாது. இப்ப கூட கிளாஸ்ல பேங்க் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய சார் வந்து பாத்துட்டாரு, திட்டலான்னு சொல்லிட்டு வராரு. அப்போ திடீர்னு பார்த்தா அவனுடைய பேட்சை பாக்குறாரு. கிஃப்டட் ஸ்டூடெண்ட் சொல்லி தெரிஞ்சிருச்சு, அவளால் திட்டவும் முடியல. ஓ ரொம்ப பசிக்குதாப்பா, சரி சாப்பிட்டு அப்புறமா பொறுமையா கிளாஸை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவனுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த பெனிஃபிட்டாச்சே இருக்குன்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் அந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்ல சேர்ந்ததுல இருந்து ஆரம்பத்துல எல்லாருமே பயங்கர கஷ்டமா இருக்கு, இவனால முடியவே இல்லை. அப்பதான் ஒரு நாள் சார் கிட்டயே போய் டைரக்டா கேட்கறான், என்னால முடியல சார், நான் எப்படி இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆனேன்றதே எனக்கு தெரியல, அதுவும் இதுல செலக்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கரெக்டா செக் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது சார் வந்துட்டு, தப்பு நடக்கலாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா இந்த பிரின்சிபலே இந்த வாட்டி நேரடியா வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, அதனால கண்டிப்பா அவர் கரெக்டா தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு. நீ இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், நீ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், உனக்கு எல்லாமே ஈஸியாயிரும், அதை மட்டும் கண்டுபிடி, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் உனக்கு இந்த கஷ்டம்லான்ற மாதிரி சொல்லி அவரும் மண்டே கழுவி அனுப்பிட்டாரு. அப்பதான் இவனுக்குமே லைட்டா அவர் சொல்றதுலாம் கரெக்ட் தானோன்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. ஸோ யோசிச்சு பாக்குறான், இந்த கொஞ்ச நாள் இந்த கிஃப்டட் கிளாஸ் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ வந்து இவன் ஒரு சில விஷயத்த நோட் பண்ணிருப்பான். என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு, அதாவது இவளுமே வந்து கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள இருந்திருப்பா. அன்னைக்கு அதோ வெயிட்லாம் தூக்கி லாக்கர்ல வச்சுட்டு அவ ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு கீழே டயர்டா உட்காந்தப்போ அங்க ஏதோ பிளட் மாதிரி இருந்ததை இவன் நோட் பண்ணியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அதே கிஃப்டட் கிளாஸ்ல இந்த பசில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தப்ப கூட பக்கத்துல இருந்த ஓமோட மூக்குல இருந்து ரத்தம் வரதை இவன் நோட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதையெல்லாம் வச்சு யோசிக்கும் போது, கண்டுபிடிக்கிறேன் நான் எதுக்கு இங்க வந்திருக்கன்றதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நாக்கு கூட்டிட்டு அந்த லைப்ரரிக்கு தான் வந்திருக்கான். அதாவது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா லைப்ரரி எல்லாம் கூட தரமா தான் இருக்கும், அங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஏதோ அவனுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதை நாக் பார்த்துட்டு, என்னடா உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள அனுப்புனேன், ஆனா நீ என்னடா இங்க வந்து புக்கெல்லாம் தேடிட்டு இருக்க, அதுவும் இதெல்லாம் பார்த்தா ஏதோ அந்த கிளாஸ்ல படிக்கிறதுக்கான புக்கு மாதிரி தெரியலையே, இதெல்லாம் என்ன விளையாடிட்டு இருக்கியா அங்கேயும் போயின்ற மாதிரி கேட்க, பேங்க் வந்துட்டு அப்படிலாம் இல்லடா, இது எல்லாமே அது கூட ரிலேட்டடான புக் தான், ஏன்னா அங்க நடக்கிறது எல்லாமே வித்தியாசமாவும் விசித்திரமாவும் தான் இருக்கு, அதனாலதான் இது போல புக்ஸ்லாம் கண்டிப்பா அது யூஸ் ஆகும்ன்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அங்கதான் பின்னாடி வந்து வேவ் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான் போல. அவன் இப்ப கத்துறான், ஏண்டா லைப்ரரிக்கு வந்து அமைதியா இருக்கணும்ன்றதுலாம் தெரியாதா, சும்மா பேசிட்டே இருக்கீங்க, அறிவே இல்லையான்ற மாதிரி கேட்க அவ்வளவுதான் நாக்குக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே போய் அவன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். வேவும் அவனை பார்த்த உடனே, முதல்ல நீ ஏன் இங்க வர, இதெல்லாம் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வர வேண்டிய இடம், உனக்குலாம் இங்க வர தகுதியே இல்ல, கரெக்டு தானே பேங்குன்ற மாதிரி சொல்லிட்டு பேங்கோட பேரை கரெக்டா சொல்லவும் நாக்குக்கு சமக்கவும் வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் வேவ் வந்துட்டு யாரோட பேரையுமே கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லியிருந்திருக்கவே மாட்டான். ஆனா இப்போ பேங்கோட பேர்லாம் அவன் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றான்றது தெரிய வருமோ இவனுக்கு லைட்டா டவுட் வருது, எங்க பேங்கும் இவன் கூட சேர்ந்து ஏதோ நம்மள வேணே வெறுப்பேத்துறானோன்னு சொல்லிட்டு. ஸோ கோவம் வந்து 2 பேருமே அப்படியே பயங்கரமா அடிச்சுட்டு சண்டை போட்டு நாரிட்டு இருக்கானுங்க. பேங்க் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியல.
தெரியல, சண்டை போடாதீங்கடான்னு சொல்லி அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கவும் இங்க நாக் என்ன பண்றான்னா ஏதோ ஒரு கோவத்துல அப்படியே ஆண்ட்ரூ பிடிச்சாங்க தள்ளிவிட அவன் அப்படியே மயக்கமாகி அங்கேயே விழுந்துட்டா. இவனுக்கு அப்பதான் பதட்டமாவே ஆகுது. ஆனா அப்ப கூட நாக்குக்கு கோவம் அடங்கவே இல்ல, அமைதியா உட்காந்துட்டே இருக்குவோம். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல கூட்டிட்டு வந்து டீச்சர் லடா கிட்ட உட்கார வச்சுட்டாங்க. நாக்க பயங்கரமா புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பையன் இப்ப மயக்கமாயிட்டான், அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா பாத்தீங்கன்னா டீச்சர் பாம் அங்க வந்துடுறாரு. அவர் தானே இந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவர் வந்ததுமே நீங்க ஏன் இவனை திட்டிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பேங்குக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா பேங்க் மட்டும் தானே கிஃப்டட் ஸ்டூடெண்ட். ஸோ அவனுக்கு சப்போர்ட்டா இவனை நான் பாத்துக்கிறேன், என்கிட்டயே விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரி கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவரு ரெண்டு பேரையுமே கூப்பிட இவங்க உடனே இருங்க, அவன் ஒருத்தன் தானே கிஃப்டட் ஸ்டூடெண்ட், அவனை பாத்துக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, இவன் நார்மல் ஸ்டூடெண்ட் தானே, இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட தான் இருக்கு, இவனை நான் விசாரிச்சுக்கிறேன், பேங்குக்கான பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து நான் நாக்குக்கு தான் கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோடனே பேங்கு கோவம் வந்துருச்சு. அவன் எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் அவனுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, தப்புலாம் என் மேலதான், எதா இருந்தாலும் என் கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி அவன் நாக்குக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கவும் இதெல்லாம் கேட்கும் போது நாக்குக்கே கோவம் வந்துருச்சு. போதும் நிறுத்து, ரொம்ப நடிக்காத, இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, நீ தானே அந்த வேவ் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன இப்படி மாட்டி விடணும்னு சொல்லி பண்ணிருக்க, அப்படியே இங்க வந்து ரொம்ப நல்ல மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல பேங்க் இதை கேட்கும் போது எப்படி இருக்கும், அவன் செம்ம கடுப்பாயிட்டான். என்னடா நீ லூசா, உனக்காண்டி தானே பேசிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி சொல்றேன்னு சொல்ல அவ்வளவுதான். ரெண்டு பேருக்குள்ளேயும் இங்கேயும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சார் முன்னாடியே ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால தடுக்கவே முடியல. சார்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிட்டு அடைச்சாய் நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரே கத்து அப்புறம் தான் இவனுங்க நார்மலாவே ஆகுறானுங்க. ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ளயுமே கோவம் இருக்க தான் செய்யுது. நான்லாம் உன்னை போய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் பாரு, ஆனா நீ எனக்கு உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது, அந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப திமுர்ல ஆடுறல, கண்டிப்பா நானும் அதுக்குள்ள வருவேன், அப்போ இருக்குடா உங்களுக்குலான்ற மாதிரி பேசவும் பேங்கால முடியல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். நான்லாம் உனக்கு ஃப்ரெண்டே இல்லல, அப்போ நீ இனிமே எனக்கு ஃப்ரெண்டா தேவையில்ல, இனிமே உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே இல்லைன்னு சொல்லி அவனும் கோவத்துல சொல்லிட்டான். இதெல்லாம் கேட்கும்போது நாக்கால ஏத்துக்கவே முடியல. மறுபடியும் பேங்க அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா டீச்சர் லடாவும் பாமும் சேர்ந்து அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவனால முடியல, அப்படியே பயங்கரமா கோவத்துல கத்திட்டே தான் போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பேங்க் பாக்குறான். அவனுக்கு இப்பதான் புரியவே ஆரம்பிக்குது, சம்பந்தமே இல்லாம நம்ம இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள போனோம், அதுல ஏன் போகணுன்றது கூட தெரியல, ஆனா அதுக்குள்ளேயுமே நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சேன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா நாக்கும் சரி பேங்கும் சரி பேசிக்கிறதே இல்ல. ஆனா பேங்குக்கு தான் இப்ப நாக்கை விட பயங்கரமான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அவன் கொஞ்சம் டாப்ல தான் இருக்கான். இதெல்லாம் பார்க்கும் போதே நாக்குக்கு இன்னும் கோவம் தான் வருது. அதனாலே ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பேங்க் கிஃப்டட் ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால அவனுக்குன்னு தனியா ரூம்லாம் கொடுப்பாங்க. சோ இனிமே அவன் வந்து நாக் கூட இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல. இன்னைக்கு தான் அவனுடைய ரூமுக்கு போகணும் போல. சோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து போகும்போது நாக் பாத்தீங்கன்னா அவன் கிட்ட திரும்பி பேச கூட இல்ல. அவன் பாட்டுக்கு அப்படியே புக் படிக்கிற மாதிரி உட்காந்துட்டே இருக்கான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது பேங்குக்கு தான் கஷ்டமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு கடைசியா போகும்போது நான் போறேன்டா, நீ பார்த்து இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி அவனுக்கு கொடுத்த ரூமுக்கு வந்துட்டான். பட் ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் அவன் என்னதான் 8th கிரேட்ல இருந்தாலும் இருக்கிறத வச்சாச்சு ஹாப்பியா இருந்துட்டு இருந்தான். இப்போ இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள வந்ததுல இருந்து அவனை சுத்தி நடக்கிற எல்லாமே பிரச்சனை தான். அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயமுமே அவனை விட்டு ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் இப்ப கிளாஸ் நடக்கும்போது சார் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்காரு, எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டீங்களா, நீங்க எதுக்காண்டி இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள வந்தீங்கன்றத கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது பாதி பேருக்கு மேல கை தூக்குறாங்க. அப்பதான் பார்த்தா பேங்குமே கை தூக்குறான். என்னப்பா நீயும் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சார் கேட்கும்போது இவன் எழுந்திருச்சு நின்று நான் அதை கண்டுபிடிக்கல, ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் இந்த ப்ரோக்ராம்குள்ள இருக்க போறதே இல்ல, எனக்கு இது பிடிக்கவே இல்ல, என்னை வெளியே அனுப்புறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது சார் வந்துட்டு அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, நீ ஏதோ ஒரு கோவத்துல தான் இப்படி சொல்ற, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ பொறுமையா யோசின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். நான் தான் சொல்றேன்ல சார், எனக்கு இது பிடிக்கல, எப்போ நான் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்குள்ள வந்தனோ அன்னில இருந்தே என்கிட்ட இருக்க சந்தோஷம் என்கிட்ட இருக்க நிம்மதி எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டுமே என் கூட சண்டை போட்டு போயிட்டான். இப்படி எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமுமே என்னை விட்டு ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறமா நான் இதுலயே இருந்தேன்னா அவ்வளவுதான், கடைசியில நான் நானாவே இருக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது சார் தான் கண்டிப்பா அப்படி கிடையாது, நீ முதல்ல ஏன் இதுக்குள்ள வந்தன்றத காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டினா போதும், அதுக்கப்புறம் உன்னை விட்டு போன பொருள் எல்லாமே தானாவே உன்கிட்ட வந்துடும். ஸோ அதை நீ கண்டுபிடி, அதுதான் இதுக்கெல்லாம் இருக்க ஒரே வழின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாங்க பாத்தீங்கன்னா கதவு திறந்துட்டு உள்ள வரான். அவன் இப்பதான் கண்ணு முழிச்சு வந்திருப்பான் போல. ஆனா இப்ப வந்ததுமே பாத்தீங்கன்னா பேங்க பார்த்து தான் சொல்றான், உனக்கு இன்னும் புரியலையா, நீ ஏன் இந்த கிஃப்டட்குள்ள வந்தன்றத நான் சொல்றேன், அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டீனா அப்புறம் நீ இதுல இருந்து போகவே மாட்ட, ஏன்னா உன்னால போகவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வரான். கையில வரும்போதே ஏதோ ஒரு பேப்பர் வச்சிருக்கான். அங்க ப்ரொஜெக்டர் கிட்ட வந்துட்டு நம்ம இந்த கிஃப்டட்குள்ள வந்ததுக்கு காரணம் இங்க இருக்க சாதாரண ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்பெஷலான பவர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னவன் அப்படியே அங்க இருக்க லேப்டாப் மேல ஜஸ்ட் கையை தான் வைக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து அங்க ஸ்கிரீன்ல நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. பாக்குற பசங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல, இவன் என்னத்த சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இப்ப வேவுமே அப்படியே அங்க நிக்கிற சாரை பார்த்து திரும்பி எங்களை என்ன
என்ன பண்ணீங்க, எங்களை ஏன் இப்படி மாத்துனீங்கன்ற மாதிரி கேட்க அவர் பாக்குறாரு. இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்து கேக்குறானா என்னன்ற மாதிரி அவர் பார்க்க இப்போ அப்படியே கட் பண்ணா பசங்க எல்லாரும் தான் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல அங்க பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவனுடைய பேரு பாத்தீங்கன்னா ஜேட். அவன் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே இந்த கிஃப்டட்ல நமக்கு என்னதான் அப்படி சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி கேட்கும்போது நம்டான் தான் சொல்றா, ஒருவேளை மேஜிக் எதுவும் நமக்கு சொல்லி தர போறாங்களான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்க பக்கத்துல ஸ்கார்ஃப் கட்டியிருக்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவங்க நம்மள வச்சு வேற ஏதாவது தான் ட்ரை பண்ண பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த ஸ்கார்ஃப் கட்டியிருக்காரு இல்லையா, அவளுடைய பேரு பாத்தீங்கன்னா கிளேர். அவளுக்கு வந்து பொறுமையே இல்ல, என்ன சும்மா ஆளுக்கு ஒன்னு பேசிட்டே இருக்கீங்க, இது முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே அவன் தானே, அவன் கிட்டே கேட்போன்னு சொல்லிட்டு வேவ் கிட்ட தான் கேக்குறா. சொல்லு, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ படம்லாம் காட்டிட்டு இருந்த, அது என்னன்றத எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது அவனும் இப்ப என்ன பண்றானா அவனுடைய லேப்டாப் எடுத்து வந்து காமிக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய டீச்சர் போம் இருக்காரு இல்லையா, அவளுடைய லேப்டாப்பை வந்து இவன் ஹேக் பண்ணிருக்கான் போல. சோ அதை தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு டீச்சர் போம் பார்த்தா பிரின்சிபல் கிட்ட தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, வேவோட போட்டோவை காட்டி இவங்கிட்ட ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்கு, எவ்வளவு பெரிய எலக்ட்ரிக் டிவைஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அது ஒரே டச்லயே இவன் ஹேக் பண்ணிடுவான்ற மாதிரி சொல்ல அங்க பிரின்சிபலும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்பதான் எதிர்ச்சியா லேப்டாப்பை பாக்குறாரு. பார்த்தா அதுல ஏதோ லைட்டா கொஞ்சம் கிரீன் கலர்ல லைட் எறிகிற மாதிரி தெரியுது. அதை வச்சு பிரின்சிபல் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த லேப்டாப்பையுமே அவன் ஹேக் பண்ணிட்டான்னு சொல்லி. சோ அதான் இப்ப அங்க சார் கிட்ட சொல்றாரு. அப்படி பார்த்தா பசங்க இந்த லேப்டாப்பையுமே ஹேக் பண்ணிட்டாங்க போலியன்னு சொல்லி சார் கிட்ட சொல்ல அவர் அப்பதான் பாக்குறாரு போல. உடனே அந்த கனெக்ஷனை எடுத்து விடலான்னு சொல்லி வரும்போது பிரின்சிபல் வந்துட்டு இல்ல வேண்டாம், நானே பசங்க கிட்ட டைரக்டா பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு லேப்டாப் அவர் பக்கமா திருப்ப இங்க பாக்குற பசங்க எல்லாருக்கும் இல்ல. பிரின்சிபலும் என்ன எல்லாரும் நாங்க பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்கீங்க போல, அதோட வேவ் உன்னை நான் சாதாரணமா நினைச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி முதல்ல வேவ தான் பாராட்டுறாரு. அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பேசாம லேப்டாப்பே ஆஃப் பண்ணிட்டு அமைதியாயிருவோமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதுதான் பிரின்சிபலும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குள்ளயுமே இந்த கிஃப்டை பத்தி 1008 கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா அதையெல்லாம் நினைச்சு நீங்க பயப்பட வேணாம், ஏன்னா நாங்க இங்க உங்களை வச்சு எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணல. சோ அதை நினைச்சு நீங்க கவலைப்படாம இதை முதல்ல பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய சார்லஸ் டார்வினோட தியரி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காரு. அதுல இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மனுஷங்க எல்லாருமே அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எப்பயுமே எவால்வ் ஆயிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில மனுஷங்களுக்கு தானாவே அவங்களோட பிரெயின்குள்ள ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்கும். ஆனா அதை ட்ரிகர் பண்ணி விடணும்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் தேவை. அந்த பாயிண்ட் தான் சோனிக் வேவ்ன்றத சொல்றாரு. அதாவது என்ன ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு இவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலா அந்த சவுண்ட் பார்த்தா எல்லாருக்குமே கேட்டிருக்காது, ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கேட்டிருக்கோம். அந்த சவுண்ட் தான் வந்து சோனிக் வேவ். சோ அந்த சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறமா யாருக்கெல்லாம் அந்த வாய்ஸ் கேட்டுச்சோ அவங்கள மட்டும் தான் அதுக்கு ஆன்சரே பண்ணிருப்பாங்க. சோ அவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ணி இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம்ல இவங்க எடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா இப்போ இங்க இருக்க இந்த பசங்க எல்லாருக்குமே அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா கேட்டிருக்கு. சோ அதனாலதான் இவங்க எல்லாருமே இப்ப கிஃப்டட்ல இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு வகையான ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அததான் இப்ப சார் சொல்லிட்டு இருக்காரு. அதை சொல்லும் போதுதான் இவங்களுக்குமே தெரிய வருது. இப்ப பிரின்சிபலும் நீங்களாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பசங்க மாதிரி கிடையாது, உங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு தனியான ஸ்பெஷல் பவர் இருக்கு. சோ அதை எப்படி இனிமே வெளிக்கொண்டு வரணும்ன்றத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க நாங்க டீச்சர்ஸ்லாம் இருக்கோம். ஏன்னா உங்களுடைய ஸ்பெஷல் பவர்ஸ் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அதை வச்சு உங்களால நிறைய சாதிக்க முடியும். உங்களுடைய ஃபியூச்சரே தலைகீழ மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா அது இங்க கேட்டுட்டு இருந்த பசங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல. இப்ப இவர் என்னதான்டா சொல்லிட்டு போனாருன்ற மாதிரி தான் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அன்னைக்கு ஈவினிங் கிஃப்ட் கிளாஸ் நடக்கும் இல்லையா, சோ அங்கதான் காட்டுறாங்க. அங்க முன்னாடி இருந்து சார் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் நீங்க ஏதோ சூப்பர் பவர்ன்ற மாதிரி சொல்லுவீங்க, ஆனா நாங்க அதை பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. இங்க ஓம் என்னடா பேங்க் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், டே பெண் இல்லடா கொஞ்சம் பெண்ணு கூடன்ற மாதிரி கேட்கும்போது என்கிட்டயே ஒண்ணுதாண்டா இருக்குன்னு சொல்லி பேங்க் சொல்றான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதுதான் முன்னாடி நாம்டான் இருப்பாளையா, அவ வந்துட்டு இரு நான் குடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய பெண்ணு ஒண்ணு குடுக்குறா. இவனும் அதை வாங்கிட்டு பெண்ணு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மான்ற மாதிரி சொல்ல இங்க இப்ப முன்னாடி சார் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த பவர்ஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது எப்படி வெளியே வரும்னா உங்களுடைய பர்சனாலிட்டியில உங்களுடைய பிஹேவியர் பொறுத்து தான் அது இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும்ன்றத சொல்லிட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சில பேர்லாம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க, கிளாஸ்ல எப்பயுமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் உன்னிப்பா கவனிப்பாங்க. தூங்கிட்டே இருக்கவங்க எப்படா இதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியம் இருக்கும். சோ மேபி அது கூட அவங்களுடைய ஸ்பெஷல் பவரா இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு. அது போல நீங்க ஏதாச்சும் உங்களுடைய கேரக்டர்லயோ இல்ல உங்களுடைய பர்சனாலிட்டிலயோ டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்குள்ள இருக்க பவர் என்னன்றத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது பாதி பசங்க பாத்தீங்கன்னா கை தூக்குறாங்க. பாதி பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஆனா பேங்குக்குலாம் ஒன்னும் தெரியல. அவன் பாட்டுக்கு அப்படியே வழக்கம் போல எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கான். அப்பதாங்க நாம்டான் வந்துட்டு சார் கிட்டயே கேக்குறா, சார் நீங்களும் தானே கிஃப்டட்ல இருந்தீங்க, அப்போ உங்களுடைய ஸ்பெஷல் பவர் என்னன்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. முதல்ல நீங்க எல்லாரும் உங்களுடைய பவர் என்னன்றத வந்து என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நேரம் வரும்போது நானே என்னுடைய பவர் என்னன்றத உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க யாரெல்லாம் உங்களுடைய ஸ்பெஷல் பவர் என்னன்றத கண்டுபிடிச்சிட்டீங்களோ ஃப்ரெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
காமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேட் தான் வரான். ஜேடுக்கு இருக்க பெரிய ஸ்பெஷல் பவரே அவனுடைய பெர்ஃபெக்ஷன் தான். ஏன்னா அவன் பயங்கரமான பெர்ஃபெக்ஷனிஸ்ட் போல. அந்த அளவுக்கு அவன் பண்ற எல்லாத்தையுமே பயங்கரமா பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிப்பான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவனுக்கு முன்னாடி இருக்கவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமா பண்றத ஒரு தடவை பார்த்தாலே போதும், அதை அப்படியே அவங்க எப்படி பண்றாங்களோ அச்சு பிசராம அதே போல பண்ணுவான். சப்போஸ் இப்ப அவன் யாராச்சும் பாஸ்கெட் பால் விளையாடுறத பார்த்தானா அவனுக்கு பாஸ்கெட் பாலே விளையாட தெரியலனா கூட பரவாயில்ல, அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதே போல இவனும் விளையாடுவான். சோ அதை தான் இப்ப சொல்லிட்டு ஒரு பேப்பரை பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க டஸ்ட்பின்ல எரிஞ்சு காட்டிடுறான். எனக்கு இருக்க ஸ்பெஷல் பவரே நான் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிப்பேன். முதல்ல இது எனக்குள்ளேயே தானா இருக்கிறது தான் நினைச்சேன். ஆனா போக போக தான் சின்னதா பாக்குற ஒரு விஷயத்த கூட நான் சீக்கிரமா கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது கண்டிப்பா இதுதான் என்னோட ஸ்பெஷல் பவரா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறமா 2 ட்வின்ஸ் வராங்க. இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தன் பேரு ஜாக்கு, இன்னொருத்த பேரு ஜோ. அவனுங்க 2 பேருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தா இவனுங்க 2 பேரும் பயங்கரமான வேவ் லென்த்ல இருப்பானுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அவனுங்க 2 பேருடைய கண்ணையுமே கட்டிட்டு ஒருத்தனுடைய கால்ல ஒரு பக்கம் அடிச்சா இன்னொருத்தனுக்கும் கரெக்டா அதே கால்ல வலிக்கும். 2 பேரும் பேசும்போது கூட ஒரே மாதிரி தான் பேசுவானுங்க. சோ அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல் பவர்னு சொல்லி அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப அடுத்து 3ஆவதா பார்த்தா நான் டன் தான் வரா. அவளுடைய ஸ்பெஷல் பவர் என்னன்னு சொல்லி பார்த்தா அவ ஜஸ்ட் ஒரு பொருளை தொட்டாலே போதும் அந்த பொருளோட ஹிஸ்டரி என்னன்றத அவ அப்படியே பக்காவா சொல்லுவா. இதுக்கு முன்னாடி அந்த பொருள்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்டரியை பத்தி மொத்த டீடைல்ஸையும் அப்படியே புட்டு வைப்பா. அதுதான் பாத்தீங்கன்னா அவளுடைய ஸ்பெஷல் பவர். சோ அதை சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு ஸ்கார்ஃப் கட்டிட்டு எப்பயுமே திமுறா இருக்கா இல்லையா, இவளுடைய பேர் பாத்தீங்கன்னா கிளேர். அவ இப்ப பாத்துட்டு இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பவரா, அப்பனா எங்க வந்து என்னோட இந்த பாக்ஸை தொட்டு இதுக்கு முன்னாடி இதுல என்னெல்லாம் இருந்துச்சுன்றத சொல்லு பாப்போன்ற மாதிரி கேட்க அவளும் வந்து தொட்டு பாக்குறா. பார்த்தா அதுல வந்துட்டு ஏதோ மால்ஃபாய்ன்னு சொல்லி முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு போல. சோ அது இவளுக்கு தெரிய வருது. உடனே கேக்குறா இதுல இதுக்கு முன்னாடி மால்ஃபாய்ன்ற ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு, அந்த மால்ஃபாய் யாருன்ற மாதிரி கேட்கும் போது பின்னாடி இருக்க கண்ணாடி போட்ட பையன் பாத்தீங்கன்னா அதுவான் வந்துட்டு ஏதோ இழுக்க வரான். அதுக்குள்ள கிளேர் திரும்பி டே வாய மூடுன்ற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விடுவோம். அவன் அமைதியாட்டா. சோ அப்படி பார்த்தா இவ கரெக்டா தான் அதை கெஸ் பண்ணி சொல்லியிருக்கா போல. ஆனா அதை வந்துட்டு கிளேர் ஒத்துக்கவே மாட்றா. இப்ப அடுத்து கடைசியா பார்த்தா வேவ் தான் வரான். அவன் வந்துட்டு என் பேர் வேவ், அதான் எனக்கு என்ன பவர் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும்ல, அவ்வளவுதான் என் பவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் எப்பயும் போல உட்காந்துட்டான். சாரும் சரி ஓகே அவ்வளவுதானா, இத்தனை பேர் மட்டும் தான் அவங்களுடைய பவர் என்னன்றத கண்டுபிடிச்சிருக்கீங்களா, வேற யாரும் இன்னும் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஏதோ உரியிற சவுண்டு கேக்குது. என்னடா இது எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க பார்த்தா ஓம் தான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். சார் பாக்குறாரு, டே வேவ் நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீ என்னடா நாங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப பசிக்குது சார், அதான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நீ முதல்ல வா, அதை வச்சுட்டு வந்து உன்னுடைய பவர் என்னன்றத சொல்லிட்டு போன்ற மாதிரி கூப்பிட அவனும் வரான். இப்ப நான் என்னத்த சொல்லுவேன்ற மாதிரி நின்னுட்டே இருக்கும்போது யோசிச்சுட்டான் போல. சொல்றான் என்னுடைய சூப்பர் பவரு நான் எல்லாரையுமே பயங்கரமா சிரிக்க வைப்பேன், அந்த அளவுக்கு நான் எதுவா இருந்தாலும் செம்மையா காமெடி எல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. எனக்கு வேற வேலையே இல்லையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஒருத்த மட்டும் அதாவது வேவ் இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா சும்மா எதையாச்சும் சொல்லி இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு தெரிஞ்சா சொல்லு இல்லனா போய் உன் பிளேஸ்ல உட்காருன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் காண்டாயிருது. உடனே என்ன பண்றான்னா வேவோட பேரை வச்சு ஏதோ ஒரு பங்கமான காமெடி சொல்ல அதை கேட்ட உடனே அங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே வேவுக்கு செம்ம காண்டாகுது. ஆனாலும் அவன் எதுவுமே பேசல, அப்படியே ஒரு மாதிரி அமைதியா முறைச்சி பார்த்துட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா அடுத்து கேண்டீன்ல தான் காமிக்கிறாங்க. ஓமும் பேங்கும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பேங்குமே கேக்குறான், நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா, ஏற்கனவே அவனுக்கும் உனக்கும் செட் ஆகாது, அப்புறம் அவன் பேரை வச்சு காமெடி சொன்னேன்ற மாதிரி கேட்கும்போது பின்ன அவன் சும்மா எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருந்தான், அதான் காமெடி சொன்னேன் பார்த்தல. அங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்குமா பார்த்துதான் என்னுடைய சூப்பர் பவரா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் எல்லாருமே சிரிக்க வைக்க தான் பிறந்திருக்கேன்ற மாதிரி பெருமையா பேசிட்டே இருக்கான். அப்பதான் பாத்தீங்கன்னா நான் தான் அங்க வரா. வந்தவ நேரா ஹோம் கிட்ட வந்துட்டு நான் உனக்கு பெண்ணு கொடுத்தல அது எங்க கொஞ்சம் கூடன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பாக்குறான் பெண்ணை தொலைச்சிட்டான் போல. இல்ல அது இப்ப என்கிட்ட இல்லையேன்ற மாதிரி சொல்றான். அவ டென்ஷன் ஆயிட்டா, எனக்கு இப்ப அந்த பெண்ணு வேணும், ரொம்ப முக்கியமான பெண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு அதான் தொலைச்சிட்டனே, நான் வேணா உனக்கு வேற பெண்ணு வாங்கி தரேன்ற மாதிரி சொல்றான். அவ பாத்துட்டு உன்கிட்ட ஒண்ணு கொடுத்தா அதை பத்திரமாவே வச்சுக்க மாட்டியா, சரி போய் தொலைன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. பேங்க் தான் பாக்குறான், ஏண்டா அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கவே மாட்டியா, என்கிட்ட கூட தான் போன வாட்டி ஒரு பெண் வாங்கினேன், அதை கூட நீ இன்னும் திருப்பி கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் சும்மா பேசிட்டே இருக்கும்போது அங்க பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு 3-4 பசங்க ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. வந்தவனுங்க நேரா ஓம் கிட்ட வந்துட்டு இந்த பேக் புடிச்சுக்கோ, யாராச்சும் வந்து கேட்டா தயவு செஞ்சு இந்த பேக் கொடுத்துறாத, பத்திரமா வச்சுக்கோ, கண்டிப்பா இதை நான் வந்து மறுபடியும் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன்ற மாதிரி கொடுத்துட்டு அவனுங்க பாட்டு போயிட்டானுங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது இது, இந்த பேக் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறானுங்கன்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் பாத்துட்டே இருக்கும்போது சரி என்னதான் இருக்குன்றத நம்மளே திறந்து பாத்துருவோம்னு சொல்லிட்டு ஓம் ஓபன் பண்ணி பார்த்தா இவனுங்க ஏதோ ஆன்சருக்கு ஆட்டையை போட்டு வந்திருக்கானுங்க போல. அதை தான் இப்ப கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. அதை பார்த்த உடனே ஓம்க்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு அவனுங்க ஆன்சருக்கு திருடிட்டு வந்திருக்கானுங்க, அதை தான் கொடுத்துட்டு போயிருக்கானுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா டீச்சர் லடா பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டாங்க. அவங்க தான் அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. சோ இப்ப கேண்டீன்குள்ள வரவும் பேங் வந்து அதை பார்த்துட்டு
பார்த்துட்டான். டீச்சர் லடா வராங்க. தயவு செஞ்சு அந்த பேக் அப்படியே மறைச்சிரு, இல்லைன்னா அவனுங்களுக்கு பதிலா நீ இங்க மாட்டிப்ப. அதை மரடான்ற மாதிரி சொல்ல இவனுக்கு தான் என்ன பண்றதுனே புரியலையே. ஒரு மாதிரி பயத்துல அப்படியே பேக் கையிலேயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு ரெண்டு பேரும் டி மரடான்ற மாதிரி சொல்லி அந்த பேக்கை பிடிச்சி இழுத்துட்டே இருக்க டீச்சர் லடா அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட தான் வராங்க. வந்தவங்க இங்க ஒரு 3-4 பசங்க ஆன்சர் கீயை திருடிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால நான் செக் பண்ணணும், உன்னுடைய பேக்கை கொடுன்ற மாதிரி கேட்குறாங்க. இவனுக்கு செம்ம பயமா இருக்கு. பேக்கை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான். அவங்களும் பொறுமையா இருந்து கொடுக்குறியா இல்லையான்ற மாதிரி கேட்டு அவங்களே இப்போ வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேருக்கும் அல்ல இல்ல இப்போ மாட்டினா என்ன பண்றதுன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க டீச்சர் லடாமும் பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இப்போ பார்த்தா அதுக்குள்ள அந்த ஆன்சர் ஷீட்டே இல்ல. இவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவங்க அதை பார்த்துட்டு நார்மலா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவனுக்கு ரெண்டு பேருக்கும் தான் இப்போதானே பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி காணாம போகும்னு சொல்லி பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, ஓமோட மூக்குல இருந்து அப்படியே ரத்தம் ஊத்துது. இதை பேங் நோட் பண்றான். உன் மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்பதான் அவனுமே தொடைக்கிறான். ரெண்டு பேருக்குமே அல்ல இல்ல. ஒரு மாதிரி பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயமே இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்திருப்பானுங்க. ஏன்னா இவன் பெண்ணெல்லாம் தொலைக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்திருப்பானுங்களா. அப்போ பேங் சொல்லியிருப்பான், எனக்கு என்னவோ உனக்கு இந்த காமெடி பண்றதுலாம் கண்டிப்பா சூப்பர் பவரா இருக்காது. உன்னுடைய பர்சனாலிட்டி பார்த்தா உன்கிட்ட கொடுக்குற பொருள் எல்லாத்தையுமே தொலைக்கிறது தான். அப்படி பார்த்தா இது போல ஏதாச்சும் ஒரு பொருளை தொலைக்கிறது தான் உன்னுடைய சூப்பர் பவரா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். பார்த்தா இப்போ அது ஞாபகம் வருமோ இவனுங்களுக்கே தோணுது, ஒருவேளை உண்மையாவே அதுதான் என்னுடைய சூப்பர் பவரா என்னன்னு சொல்லி இவனுங்களுக்கு இப்பதான் ஸ்ட்ரைக்கே ஆகுது. அப்படி பார்த்தா ஓமோட சூப்பர் பவரே ஒரு பொருளை மறைய வைக்கிறது தான் போல. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே கிஃப்டட் கிளாஸ்ல வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கான். நான் என்னுடைய சூப்பர் பவரை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொன்னவன் ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிட்டு இந்த பாத்தீங்களா ஜூஸ் ஃபுல்லாக நான் மறைய வச்சுட்டேன், அதுதான் என்னுடைய சூப்பர் பவர்ன்ற மாதிரி சொல்ல பசங்க எல்லாருமே செம்மகான்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்பனா நீங்க இன்னும் நம்பலையா, இருங்க நானே பண்ணி காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிலோட மூடி இருக்கும் இல்லையா அதை அவனுடைய கையில வச்சு ஏதோ மாய மந்திரம்லாம் சொல்லி அதை மறைய வச்சு காட்டிட்டான். பார்க்கும்போது பசங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. சாரும் பாக்குறாரு, இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தவரு இப்ப அவர்கிட்ட கேக்குறாரு, ஆமா அந்த மூடியை நீ மறைய வச்சுட்ட அது ஓகே, ஆனா இப்ப அந்த மூடியை திரும்ப வர வைன்ற மாதிரி சொல்லும்போது அவன் பாக்குறான், சார் அது எப்படி முடியும், அதான் அது மறைஞ்சிருச்சே அப்புறம் எப்படி நான் வர வைப்பேன்ற மாதிரி கேட்கும்போது நீ அதை வர வைக்கணும், அப்படி இல்லைன்னா அது உன்னுடைய சூப்பர் பவரா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு பொருளை நீ மறைய வைக்கிறீன்னா மறுபடியும் அந்த பொருளை எப்படி உன்கிட்ட வர வைக்கணும்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னுடைய பவரை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா சப்போஸ் ஒரு வேளை என்னைக்காச்சும் ஒரு நாள் எதையாச்சும் பண்ணி நீ உன்னைய மறைய வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். சார் என்ன சொல்றீங்கன்ற மாதிரி சொன்னவன் உடனே அவனுடைய 2 விரல மடக்கி இங்க பாத்தீங்களா நான் என்னோட 2 விரலையே மறைய வச்சுட்டேன்ற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே அவன் சீரியஸாவே எடுத்துக்கல. அப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா சார் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்காரு போல. ஓம் நீ விளையாடிட்டு இருக்க, கண்டிப்பா இது உன்னுடைய சூப்பர் பவரா இருந்தா அந்த மறைய வச்ச பொருள் எல்லாம் எப்படி நீ மறுபடியும் உன்கிட்ட கொண்டு வரணும்ன்றத கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னுடைய பவர் உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லன்னு அர்த்தம். முதல்ல அதை போய் கத்துக்கிட்டு வான்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. பட் இவன் அது எதையுமே பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இவன் ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிறான். இப்ப கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த பேக் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பானுங்களே ஒரு பசங்க, அவனுங்க வந்து கரெக்டா இவனை ரெஸ்ட் ரூம்லயே வச்சு பிடிச்சிட்டானுங்க. ஏன்னா இவன் பேக் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருந்த அந்த கொஸ்டின் பேப்பரை தான் தொலைச்சிட்டு இருப்பானு. சோ இப்ப அதை கேட்டு தான் திட்டிட்டு இருக்கானுங்க, எங்கடா பேக்ல இருந்த பேப்பர்லாம் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவன் தான் எப்படி தொலைச்சான்றதே தெரியாது இல்லையா, அது காணாம போயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க எப்படி நம்புவானுங்க, என்ன விளையாடிட்டு இருக்கியா, ஒழுங்கு மருதியா அதை என்கிட்ட கொடுத்துரு, அது இருந்தா மட்டும்தான் என்னால ஒரு 60% எடுத்து பாஸ் பண்ண முடியும், நான் பாஸ் பண்ணாதான் எனக்கு நான் ஆசைப்பட்டது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது உடனே இங்க பாரு அந்த பேப்பர்லாம் தொலைஞ்சு போனது நல்லதுதான், ஏன்னா அந்த பேப்பர் மட்டும் அந்த பேக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் டீச்சர் லடாக்கிட்ட மாட்டி இருந்திருப்பேன்ற மாதிரி சொல்லும்போது இவன் அதை கேட்டு உடனே டென்ஷன் ஆகுறான். இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா எனக்கு அந்த பேப்பர் திரும்ப வரணும், அப்படி இல்லைன்னா நீ தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பேன்ற மாதிரி சொன்னவனுங்க அப்படியே கொண்டு போய் அவன் கையை அந்த ஹீட்டர்ல வச்சு பொசுக்கி விட்டு போயிட்டானுங்க. இவனுக்கு செம்மையா வலிக்குது போல, அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான் பயத்துல. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கே புரியுது நம்ம ஒரு விஷயத்த தொலைச்சா கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் நமக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா சார் வந்து கூப்பிட்டுருப்பாரு போல. ஸோ இவனும் அவனை பாக்குறதுக்காண்டி தான் வரான். சாரும் இப்போ வந்ததுமே அவன் கிட்ட வந்து ஒரு கையில ஆப்பிளையும் இன்னொரு கையில அவருடைய பர்ஸையும் கொடுத்து இந்தா இதுல இந்த ஆப்பிள மறைய வச்சு காமின்ற மாதிரி சொல்ல, அவன் ஆல்ரெடி இப்பதானே அடிலாம் வாங்கிட்டு வந்திருப்பான் பசங்க கிட்ட. சோ என்ன பண்ணிடுறான், ஒரு பதட்டத்துல அவருடைய பர்ஸை மறைய வச்சிடுறான். இவர் பார்த்துட்டு என்னடா ஆப்பிள மறைய வைக்க சொன்னா என் பர்ஸை மறைய வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் அப்பதான் பாக்குறான், ஐயோ சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது சரி அதெல்லாம் விடு, இப்போ எனக்கு என்னுடைய பர்ஸ் திரும்ப வேணும், அது எப்படி வர வைப்பேன்ற மாதிரி கேட்குறாரு. இவனுக்கு தான் அந்த ட்ரிக்கே தெரியாது. எனக்கு தெரியல சார்ன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு தான் சொன்னேன் நீ ஒரு பொருளை மறைய வச்சினா கண்டிப்பா அந்த பொருளை எப்படி திரும்ப கொண்டு வரணும்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கான விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும்ன்ற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்துட்டு இருக்கான். அதுலேயே சாருக்கு வந்து புரியுது ஏதோ நடந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு உடனே அவன் கிட்டே கேட்குறாரு, என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது அவன் சமாளிக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் ஜாலியாக தான் இருக்கேன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும்போது இவர் இல்லையே
ஏதோ உன்கிட்ட சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவன் உடனே இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்லும்போது, பின்ன நீ தொலைச்சது என்னோட பர்ஸ் ஆச்சே, அப்ப எனக்கு டென்ஷன் கொஞ்சம் இருக்க தானே செய்யும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் அதுக்கப்புறம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாம அவனுடைய தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டா சார் வந்து கையை நோட் பண்ணிடுறாரு. பார்த்த உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னது இது, எப்படி இந்த காயம் வந்துச்சுன்ற மாதிரி இவன் அப்பவும் சொல்ல மாட்டேங்கிறான். இருந்தாலும் சார் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் இது போல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல அவரும் சரி விடு, இதுக்கப்புறம் நீ இந்த பசங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொன்னவர் எடுத்துட்டு வந்து இந்த விஷயத்தை பார்த்தா டீச்சர் லாடா கிட்ட போய் சொல்லிட்டாரு போல. ஏன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸோட இன்சார்ஜ் வந்து டீச்சர் லாடா தானே, ஸோ அதனாலதான் அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டாரு போல. அவங்க உடனே அந்த பையனை கூப்பிட்டு வச்சு இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா அந்த பையனுக்கு வந்துட்டு லாங் ஹேர் வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசையா. அதனால வீட்டுல கேட்டப்போ நீ மட்டும் 60% மேல மார்க் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பெர்மிஷனை உங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலதான் அவன் படிச்சு மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இது போல ஆன்சர் கீயை திருடி அது மூலியமா வச்சு நம்ம பிட் அடிச்சு பாஸ் பண்ணி அப்படியாச்சும் 60% எடுத்துடணும்னு சொல்லி தான் அந்த ஆசையில பண்ணியிருந்திருப்பான். அந்த விஷயம் இப்ப டீச்சர் லடாக்கு தெரிய வர முடி வளர்க்கணும் தானே ஆசைப்பட்ட ஆன்சர் கீயை திருடினேன், இப்போ இருக்குடா உனக்கு பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய முடியை ஃபுல்லா ட்ரிம் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான், இப்ப இருந்த முடியும் போச்சு. ஸோ இப்ப பனிஷ்மெண்ட்லாம் வாங்கிட்டு சம்மகான்ல அடுத்து ஓம தான் தேடி வரான். அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் அவன் ரெஸ்ட் ரூம்லேயே சிக்க கொல்லபெரி ஆயிட்டான். செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஓமால முடியல, நீ தானே டீச்சர் லடா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்ற மாதிரி அந்த பையன் போட்டு அடி அடி நடிக்க இவனும் டே சத்தியமா நான் சொல்லலடா, நான் டீச்சர் போம் கிட்ட தான் சொன்னேன், அவர் போய் டீச்சர் லடா கிட்ட சொல்லுவாருன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவன் நம்புற மாதிரி இல்ல. உன்னோட லைஃப் பெர்ஃபெக்டா இருந்தா இப்படிதான் அடுத்தவங்களோட வாழ்க்கை அழிக்கணும்னு சொல்லி பாப்பியா, உனக்கு இருக்கடா மாவனேன்ற மாதிரி சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க குப்பையெல்லாம் எடுத்து அவன் மேல போட்டு அடிக்கவும் ஓமால ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்கவே முடியல, பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன வீட்டு, சத்தியமா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். இவன் விடாம அப்பவும் அடிச்சுட்டே இருக்கவும் மேல ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகி இப்ப அந்த பையனை பிடிச்சி ஒரு கோவத்துல தள்ளி விட அவனும் அங்க இருக்க டாய்லெட்ல போய் விழறான். எங்க இடிச்சுட்டு செத்துக்கிட்டு போயிடுவானோன்னு சொல்லி பார்த்தா அவன் ஆள் அடையாளமே தெரியாம அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். பார்த்தா அப்பதான் இங்க இருந்து ஓமோட மூக்குல இருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்பதான் இவனுக்கு புரியுது நம்ம அவனையும் மறைய வச்சுட்டோன்னு சொல்லிட்டு. இத்தனை நாளா சின்ன சின்ன பொருளெல்லாம் தொலைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஒரு ஆளையே மறைய வச்சுட்டோமான்ற மாதிரி இவனுக்கு பதட்டமாக ஆரம்பிக்குது. தேடி தேடி பாக்குறான், அவனுடைய பேரை சொல்லி கத்தி பாக்குறான். அந்த பையன் எங்கேயுமே இல்ல, என்ன பண்றதுன்னு இவனுக்கு புரியல. ஸோ ஒரு பயத்துல அப்படியே அங்க இருந்து ஓடி போயிடுறான் யாருக்குமே தெரியாம. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. இவன் ஸ்கூலுக்குள்ள கொஞ்சம் பதட்டமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க சுத்தி இருக்க பசங்க எல்லாரும் இது போல ஒரு பையன் நேத்து காணாம போயிட்டானான்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது யார எந்த பையனும் இல்ல, ஓம் நேத்து ஒரு பையனை ரெஸ்ட் ரூம்ல மறைய வச்சான் இல்லையா, அந்த பையனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு சம பயமாகுது, எங்க ஒரு வேலை கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற மாதிரி மரண பீதியிலேயே யாருக்கும் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பைக்லயே நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பார்த்து கரெக்டா டீச்சர் லடா பார்த்தா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவன் அப்படியே திருட்டு மொழி முழிச்சு நின்றுட்டு இருக்கான். அவங்களும் ஆமா நீ கிஃப்டட் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கும் அந்த காணாம போன பையன் இருக்கானே டீரா, அவனுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அவனை எதுவும் பாத்தியான்ற மாதிரி கேட்கும்போது இவன் அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான், பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த டைம்ல பார்த்து இப்ப பின்னாடி ஒருத்தவங்க வந்து மேம் அந்த காணாம போன பையன் டீராவோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது சரி அவங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க நான் வந்துடுறேன்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இந்த பக்கமா திரும்பி இவனை பார்த்தா ஆளையே காணும், அங்க இருந்து ஓடி போயிட்டான் போல. இவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, ஆனாலும் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப கட் பண்ணா ஸ்கூல் ஃபுல்லா இந்த பையனை காணுன்ற பேச்சு தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த டைம் தான் இப்ப கிஃப்ட் கிளாஸும் நடக்குது. சாருக்கும் அந்த விஷயம் தெரியும் இல்லையா, சாவரும் இப்ப கிளாஸ்ல வந்து எல்லாருக்கிட்டையுமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் இது போல டீரான்ற பையன் காணாம போயிட்டான், அவனை பத்தி யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவன் தான் ஆல்ரெடி திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கானே. ஸோ சார் அதை நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் காட்டிக்காம அவனை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க என்ன தனியா மீட் பண்ணி என்னோட ரூம்ல வந்து அதை பார்த்து பேசிட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்து இப்ப வேவ் என்ன பண்ணிடுறான்னா சார் நான் நேத்து அந்த பையனை பார்த்தேன், ஆனா என்ன அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள போகும்போது கரெக்டா இந்த ஹோம் இருக்கான்ல அவனும் ரெஸ்ட் ரூம்குள்ள தான் இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஓம் மட்டும் தான் வெளியே வந்தான், அந்த பையன் வெளியவே வரலன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் போட்டு கொடுத்துட்றான். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ஓம் வந்து வேவோட பேரை வச்சு காமெடி பண்ணி கலாய்ச்சிருப்பான் இல்லையா, ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமா தான் இதை பண்ணிட்டு இருக்கான். ஓம்க்கு அது நல்லாவே புரியுது, ஆனாலும் எதுவுமே பேச முடியாம அவன் மேல இருக்க தப்பும் வெளியே காட்டிக்காம அவன் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது வேவ் உடனே என்னப்பா அன்னைக்கு ஏதோ பெருசா காமெடிலாம் பண்ண, எங்க இப்ப பண்ண பாப்போன்ற மாதிரி பங்கமா அவனை வச்சு வெறுப்பேத்திட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அப்படியே பதட்டத்திலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது வேவால தான் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையுமே ஈஸியா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டச்லயே அவனால ஹேக் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த ரெஸ்ட் ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஹேக் பண்ணிட்டான். அதுல பார்த்தா முதல்ல ரெஸ்ட் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த டீரான்ற பையனும் பின்னாடியே போறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா வெளியே மட்டும் தான் பதட்டமா வரான், அந்த பையன் வரவே இல்லை. ஸோ இப்போ அதெல்லாம் பசங்க முன்னாடி காமிக்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா மேல தான் டவுட் வர ஆரம்பிக்குது. சாருமே அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பக்கத்துல பேங் வந்துட்டு டே என்னடா
அவனையும் மறைய வச்சிட்டியான்ற மாதிரி கேட்க இவனுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இல்லையா. சோ எதுவுமே பேசாம அமைதியா அங்க இருந்து ஓடி போக ஆரம்பிச்சிடுறான். அந்த டைம்ல பார்த்து அவனுடைய பாக்ஸ் கீழே விழவும் அதுக்குள்ள இருந்து பார்த்தா நாம்டானோட பெண்ணு கிடைக்குது. ஏன்னா அன்னைக்கு தானே அந்த பெண்ணை அவன் தொலைச்சிட்டான்னு சொல்லி நாம்டான் வந்து கேட்டிருப்பா, அந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த பெண்ணு வேணும்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தா அது அவனுடைய பாக்ஸ்குள்ள தான் இருந்திருக்கு போல. அதை வந்து நாம்டான் நோட் பண்றான். இப்ப பேங்கும் வந்துட்டு இவன் எங்க போயிருப்பான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த லேப் கிட்ட வந்து பார்த்தா பின்னாடி தான் அங்க தூங்கிட்டு இருக்கான். இவனும் எனக்கு தெரியும்டா நீங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எழுந்துருவா, நம்ம போய் அவனை தேடுவோன்ற மாதிரி சொல்ல, எப்படிடா தேட முடியும், நான் தான் அவனை மறைய வச்சுட்டேன், ஆனா அதை எப்படி திரும்ப வர வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவனை திரும்ப கொண்டு வர முடியும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது கரெக்டா நாம்டா நாங்க வரா. டே என்னோட பெண்ணுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறதுக்குள்ளயுமே அட ஏமா நீ வேற, நானே ஒருத்தர் மாதிரியே வச்சுட்டு அவனை எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாம தலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப அந்த பேனா ரொம்ப முக்கியமான்ற மாதிரி கேட்கும் போது அட லூசு அது கிடையாது, என் பேனா கிடைச்சிருச்சு, அதுவும் அது உன்னுடைய பாக்ஸ்குள்ள தான் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. எது என்னுடைய பாக்ஸ்குள்ளயா, நான் அன்னைக்கு தேடி பார்த்தனே அது என் பாக்ஸ்குள்ள இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் பேங்க் பார்த்தா யோசிச்சு பாக்குறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பேங்க் சொல்லியிருந்திருப்பான், டே அவ பாவண்டா, அவளோட பெண்ணை தொலைச்சா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், அது கூடுன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் எனக்கும் தான் அவளை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியலன்ற மாதிரி அவனுமே அந்த பேனா காணுன்றத நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்பான். சரி இப்ப அதெல்லாம் வச்சு யோசிக்கும் போதே பேங்க் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான் போல. சரி நீ உடனே என் கூட கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை காணாம போக வச்சிருப்பான் இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூம் அங்க தான் 2 பேருமே வந்திருக்கானுங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறமா பேங்க் தான் சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு நீ ஒரு பொருளை மறைய வச்சதுக்கு அப்புறமா அந்த பொருள் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணி மனசார அதை கிடைக்கணும்னு சொல்லி நினைச்சாலே போதும், அந்த பொருள் திரும்ப உன்கிட்ட வந்துருது. அதுதான் ட்ரிக். ஏன்னா அன்னைக்கு நான் நம்டானோட பெண்ணை திருப்ப கொடுன்னு சொல்லி சொல்லும்போது நீயும் அவளுடைய பெண்ணை காணும், அவள்கிட்ட திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லி ஃபீல் பண்ண அந்த டைம்ல தான் கரெக்டா அந்த தொலைஞ்சு போன பெண் மறுபடியும் உன்னோட பாக்ஸ்குள்ளே வந்திருக்கு. சோ அப்படி பார்த்தா அந்த காணாம போன பையன் திரும்ப வரணும்னு சொல்லி நீ உன் மனசார நினைச்சு அவனை கூப்பிட்டாலே போதும், கண்டிப்பா அவன் திரும்ப வந்துருவான்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா உளர்ற, அப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எல்லாம் நடக்கும், நீ ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் சரி ஓகே ஏதோ நீ சொல்றல அதனால பண்ணி பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனோட பேரு சொல்லி டீரா திரும்ப வந்துரு, என்னால முடியலன்ற மாதிரி ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இருக்கான். பேங்க் பார்த்துட்டு இங்க பாரு நீ உண்மையாவே அவன் வரணும்னு சொல்லி மனசார சொல்லல, அப்படி சொன்னா மட்டும்தான் அவனால வர முடியும், அதை மனசுல வச்சுட்டு அவனை கூப்பிட்டு பாருன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் சாரி தீரா நீ வந்துரு திரும்பன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். பட் அதுல கூட ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரியே தெரியல. பேங்கே டென்ஷன் ஆயிடுறான், என்னடா நான் உன்னை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன் நீ விளையாடிட்டு இருக்கியா, எனக்கு என்னவோ நீ கூப்பிடுறதெல்லாம் பார்த்தா அவன் திரும்ப வரணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டு கூப்பிடுற மாதிரியே இல்ல, அவன் திரும்ப வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வேணும்னே இப்படி கூப்பிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது, உண்மையாவே அவனை நீ உன் ஃப்ரெண்டா நினைச்சு அவன் வரணும்னு சொல்லி நீ நினைக்கவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஒரு கட்டத்துக்கு மேல காண்டாகி ஆமாண்டா அவளும் ஒரு ஃப்ரெண்டா, எப்பயுமே பிரச்சனை வந்தா அதுல என்னைய மாட்டி விட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிட்டான், அவனால இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை மட்டும் தான் வந்திருக்கு, அப்படிலாம் இருக்கப்போ அவன் எப்படி திரும்ப வரணும்னு நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாம அவன் இப்ப திரும்ப வந்தா என்ன சும்மா விடுவான் நீ நினைக்கிறியா, கண்டிப்பா அவன் என்ன சும்மா விட மாட்டான். சோ இப்ப அவன் திரும்ப வந்தாலும் எனக்கு அது பிரச்சனை தான், அப்படி இருக்கப்போ நான் எப்படி அவன் வரணும்னு சொல்லி மனசார நினைப்பேன்ற மாதிரி கோவமா கேட்கும்போது பேங் வந்துட்டு நீ உண்மையாவே அவனை அந்த அளவுக்கு வெறுக்கிறீனா கண்டிப்பா நீ அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்படி சொல்லி இருந்திருக்க மாட்டேன், எல்லா மனுஷங்களுக்குமே நல்ல பக்கம்னு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி கெட்ட பக்கம்னு ஒண்ணு இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அவனால உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்திருக்கும், அதை நீ யோசிச்சு பாரு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் திரும்ப வரணும்னு சொல்லி நீ மனசார கூப்பிட்டு பாரு, கண்டிப்பா அது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா இவன் வந்து மொக்க ஜோக்லாம் சொல்லி சாவடிக்கிறதுனால பசங்க யாருமே உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ இவன் எப்பயுமே தனியா மட்டும்தான் இருப்பான். அப்பதான் ஒரு நாள் வந்துட்டு டீராவே வந்து இவன் கிட்ட பேசியிருப்பான், இங்க பாரு நீ எப்ப பாரு அடுத்தவங்கள வச்சுக்கிட்டு இப்படி ஜோக்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க, அப்பப்போ அடுத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து பழகுற மாதிரி நீயும் உன்னைய மாத்திக்க பாரு, அப்பதான் எல்லாருக்குமே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கும், உன் கூட பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரெண்டா வந்து இவன் கிட்ட ஸ்டார்டிங்ல பேசியிருந்திருப்பான். ஸோ அதே நினைச்சு பார்த்தவன் இப்பதான் வந்துட்டு உண்மையாவே ஃபீல் பண்ணி டீரா சாரி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நீ திரும்ப வந்துரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் உண்மையாவே வரணும்னு சொல்லி நினைச்சு கூப்பிடுவோம். அந்த இடத்துல பார்த்தா அப்படியே லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது, அதுவும் இல்லாம யாரோ இரும்புற மாதிரி வர சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டதுமே ஒரு வேளை அவன் உண்மையாவே வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட்ல வந்து பார்த்தா உண்மையாவே டீரா அங்கதான் இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 3 பேருக்கும் உயிரே வருது, ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் ஓமுக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அவனுடைய பவரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி அவன் கத்துக்கிட்டான் இல்லையா பேங் மூலமா, அதனால இப்ப அதை பத்தி தான் ரொம்ப பெருமையா வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் கிஃப்டட் கிளாஸ்ல. இத்தனை நாளா நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மையாவே சொல்லணும்னா நம்ம மனசு தான் அதெல்லாம் மறந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க உங்க மனசார ஒரு விஷயத்த இது நமக்கு இம்பார்ட்டன்ட்டே இல்லைன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பொருள் உங்க கண்ணு முன்னாடியே இருந்தாலும் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா எப்பயுமே நமக்கு எது முக்கியம்னு சொல்லி நினைக்கிறோமோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும்ன்றத நான் இப்பதான் உணர்ந்தேன்.
அது மூலியமா தான் என்னுடைய சூப்பர் பவரையுமே நான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லி முடிக்க சார் பசங்க எல்லாருமே இவன் பேசினதை கேட்டு அவனுக்காண்டி கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. இவனுக்குமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த டீரா பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஆப்போசிட்ல வரான். இவனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறான். இவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கு, இவன் என்ன நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனும் இப்ப ஸ்டாப் ஆகி இவன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு நீங்க கிஃப்டட் ஸ்டூடெண்டான்ற மாதிரி கேட்கறான். ஆமான்னு சொல்லிட்டு இவனும் பதில் சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் நம்மள தெரிஞ்சே இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறானா இல்ல உண்மையாவே தெரியாம போயிடுச்சான்ற மாதிரி ஒரு மாதிரி குழம்பி போய் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பேங் வரான். என்னப்பா தம்பி இன்னைக்கு என்ன புதுசா மாதிரியே வச்சேன்ற மாதிரி கேட்கும்போது இதோ எங்க பாரு இதோ இதுதான் மாதிரி வைக்க போறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு ஆப்பிள் வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்கான். பேங் வந்து பார்த்துட்டு போதும் போதும் ஆல்ரெடி நீ பண்ண சம்பவமே இன்னும் என்னால மறக்க முடியலன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பேக்ல இருந்து பார்த்தா ஏதோ சவுண்டு கேக்குது. என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பெண்ணை காணும் போல. அப்படியே பெண்ணை தொலைச்சிட்டான்ற மாதிரி சொல்லும்போது பேங் பாக்குறான், இது என்ன புதுசா எப்பயுமே நீ பண்றது தானேன்ற மாதிரி கேட்டவன், ஒரு நிமிஷம் இரு அது என்னோட பெண்ணான்ற மாதிரி சொல்லி கேட்க அவனும் ஆமாண்டா உன் பெண்ணுதான்ற மாதிரி சொல்லிட்டு நைஸ் அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். பேங்கும் என் பெண்ணை திருப்பி கொடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா சார் வந்து நாம்டன் இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுடைய பொட்டன்ஷியலை தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவகிட்ட ஒரு 3 பொருள் கொடுத்துட்டு இதெல்லாம் நீ டச் பண்ணி பார்த்துட்டு இது யாரோடதுன்றத நீ கரெக்டா சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லும்போது அவளும் ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை டச் பண்ணி பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. அடுத்து ரெண்டாவதையும் கண்டுபிடிச்சிடுறா. மூணாவது பார்த்தா ஒரு பெண்ணு தான் இருக்கு, அது வந்துட்டு இந்த சாரோடது தான் போல. சோ இவ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா, சார் இது உங்களோடது தானே, உங்களுடைய 15th பர்த்டேக்கு யாரோ இதை கிஃப்டா கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 12 வருஷமா இதை நீங்க தான் வச்சிருக்கீங்க, இந்த பெண் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தானேன்ற மாதிரி கேட்கும்போது சார் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல. கரெக்ட் தான், நீ சொன்ன இது எல்லாமே உண்மைதான். இந்த பெண்ணை நான் 12 வருஷமா என் கூடயே வச்சிருக்கேன், நீ சொல்ற மாதிரி இந்த பெண் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான்ற மாதிரி சொன்னவர். உன்னுடைய பொட்டன்ஷியல் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எதுவுமே நீ ஸ்டாப் பண்ணாம இன்னும் உன்னோட திறமையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அவளுடைய பிபி பார்த்தா அதிகமாகிட்டு இருக்கு. சார் அப்பதான் அதை பாக்குறாரு, என்ன எங்க நம்பர்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி பார்த்தவர். அப்பதான் அவகிட்ட கேட்கறாரு, என்கிட்ட இருந்து நீ ஏதாச்சும் மறைக்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது அடுத்து பார்த்தா அவளை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. கூடவே அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஆல்ரெடி இவளுக்கு வந்துட்டு இது போல ஒரு பிரச்சனை இருக்கு போல. இவ எப்பெல்லாம் ரொம்ப அவளை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாளோ அப்பெல்லாம் அவளுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாகி அவ மயக்கம் போட்டு விழுந்துருவாளாம். அதுதான் இவளுக்கு இருக்க பிரச்சனையே. அது வந்து இத்தனை நாளா இவ சார்கிட்டயே சொல்லாம தான் வச்சிருந்திருக்கா. ஸோ இப்பதான் அவருக்கே தெரிய வருது. ஆனா அவங்க அம்மா தான் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னல சார், இவருக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது சாரும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அவ ஒரு கிஃப்டட் ஸ்டூடெண்ட், கண்டிப்பா அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் அவளை நல்லபடியாவே பாத்துக்கிறேன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட நம்பிக்கையா பேசிட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா அடுத்து கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா சார் வந்து நாம்டன் கிட்ட தான் கேட்கறாரு, நீ எதனால உனக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் வந்திருக்கோன்றத பத்தி யோசிச்சிருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இது போல டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க எப்படி ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகி க்ளூவை வச்சு அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறாங்கன்றதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால இது போல நான் டிடெக்டிவ் கிரைம் சால்வ் பண்ற புக்ஸ் எல்லாம் நிறையவே இன்ட்ரெஸ்டா படிப்பேன்ற மாதிரி சொல்லும்போது சாரும் அதை கேட்ட உடனே கரெக்ட், இதனாலதான் நீங்க அதிகமா புக்ஸ் படிக்கணும், ஏன்னா நீங்க புக்ஸ் படிக்க படிக்க தான் உங்களுடைய மெமரி பவர் அதிகமா இன்க்ரீஸும் ஆகும், உங்களுடைய பொட்டன்ஷியலும் சீக்கிரமா உங்களுக்கு வெளியே தெரிய வரும், அதனால எல்லாருமே புக்ஸ் படிக்க ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்ல அடுத்து பார்த்தா இப்ப நாம்டான் பேங் அப்புறம் 3 பேருமே சேர்ந்து லைப்ரரிக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா சார் சொல்லிட்டார் இல்லையா, புக் படிச்சா உங்களுடைய பொட்டன்ஷியலை நீங்க சீக்கிரமாவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் 3 பேருமே வந்திருக்காங்க. இவ தான் வந்துட்டு எல்லாருக்குமே புக்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. ஓம்க்கு அவனுடைய பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புக்லாம் எடுத்து கொடுக்கும்போது அவன் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் படிச்சாலே ஏதோ தூக்கம் வர மாதிரி இருக்கும் போல, உன்னுடைய புக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை வேணா கொடுக்குறியான்ற மாதிரி கேட்கும்போது டே லூசு, அது என்னுடைய சூப்பர் பவர், அதுக்கேற்ற மாதிரி அதை நான் தான் படிக்கணும், நீ உன்னுடைய பவருக்கு என்ன இருக்கோ அதை தான் படிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு படிக்கிறதே வராது, அப்புறம் எப்படி நான் இதெல்லாம் படிப்பேன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்பதான் அங்க பேங் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஏதோ புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். இவ அவனை பார்த்துட்டு இங்க பாரு பேங்க பார்த்து கத்துக்கோடா, அவன் பாரு இன்னும் சூப்பர் பவர் என்னன்றது கூட கண்டுபிடிக்கல, ஆனா அதுக்குள்ள அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப சின்சியரா புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். பானமும் போய் பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பக்கி படிக்கவே இல்லை, கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். பார்த்தோன்னே இவ டென்ஷன் ஆகிடுறா. உடனே கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போய் தனியா உட்காந்து அவ படிக்க ஆரம்பிக்கவும் பேங் பார்த்துட்டு இப்ப அவகிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். சரி சரி ஒரே ஒரு கேம் தானே விளையாடினா, அதுக்கே நீ எப்படி கோச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவகிட்ட பேச வந்தா அவ பேசவே மாட்டேங்கிறா. நான் புக்கு படிக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன புக்கு படிச்சாலே எனக்கு தூக்கம் வந்துடும், அதனால எனக்கு புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. அது மட்டும் இல்லாம இது போல புக்கெல்லாம் படிச்சா மட்டும் எப்படி நம்மளுடைய பொட்டன்ஷியல் நமக்கு வெளியே வரும், எனக்கு என்னவோ அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அவர் சொல்றதை கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இவ்வளவு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்களே, இதனால நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்றத பத்தி நீங்க நம்புறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது நாம்டன் என்ன பண்றான்னா உடனே போயிட்டு வேகமா ஒரு புக்கு மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்து வைக்கிறா. என்னது அதுன்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்களா, ஸோ அவங்களுடைய டீடைல்ஸ்லாம் இருக்க ஒரு புக்கு தான் போல. அதை எடுத்துட்டு வந்து இவளும் கொடுக்க இப்போ எதுக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நல்லா பாரு கேட்டல, இது போல கிஃப்டட் ஸ்டூடெண்டா இருந்தா நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே இதுக்கு முன்னாடி கிஃப்டட் ஸ்டூடெண்டா இருந்தவங்க தான், இப்போ அவங்கலாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்றத நீங்களே பாருங்கன்ற மாதிரி சொல்ல 2 பேருமே
பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒருத்தவங்களோட போட்டோ போட்டு அவங்களுடைய சீரியல் நம்பர் வந்து 001ன்ற மாதிரி போட்டு அவங்க எந்த இயர்ல இந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லி அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸும் அதுல இருக்கு. இவங்க பார்த்தா இப்போ வந்து பெரிய சயின்டிஸ்டா இருக்காங்களாம். நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி யுனெஸ்கோ அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்கிறதா நாம்டன் தான் சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து இன்னொரு பேஜ் திருப்பி பார்த்தா அதுலயும் வந்துட்டு 2 பேரோட பேர் போட்டிருக்கு. அவங்களுடைய சீரியல் நம்பர் வந்து 002னும் அடுத்து இருக்கிறது வந்து 003னும் போட்டிருக்கு. அப்படியே லைனா 1 2 3 மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ இவங்களுமே இப்போ என்ன பொசிஷன்ல இருக்காங்க, என்னெல்லாம் இவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம் மூலயமான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நாம்டன் எடுத்து சொல்ல இவங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ அடுத்த பேஜை திருப்பி பாக்குறானுங்க. அதுல பார்த்தா 004ன்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் போட்டு ஒருத்தரோட பேர் போட்டிருக்கு. அது வேற யாரும் இல்ல, இவங்களுக்கு இப்போ கிஃப்டட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா டீச்சர் போம், அவர் தான் போல. அவருமே வந்துட்டு முன்னாடி கிஃப்டட் ஸ்டூடெண்டா இருந்தவர் தான். அது மட்டும் இல்லாம உடனே எல்லாம் அவர் வந்து டீச்சரா இல்ல, நிறைய யூனிவர்சிட்டி போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கே வந்து இது போல நிறைய பசங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த கிஃப்டட்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்த லைனா பேர் படிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க சீரியல் நம்பர் படி. அப்பதான் இப்ப அடுத்து பேர் படிக்கும் போது சீரியல் நம்பர் வந்து 006ன்ற மாதிரி படிக்கிறான். இதை கேட்டோடனே பேங்குக்கு வந்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, இப்போதான் சாரோட பேர் சொல்லி 004ன்னு படிச்சா, அதுக்குள்ள அடுத்து 006ன்னு வந்துட்டா, அப்ப நடுவில் 5 காணுமேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோடனே நாம்டனுக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு போல. ஸோ 2 பேருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்பதான் நாம்டன் வந்துட்டு எதையோ கண்டுபிடிச்சிட்டா போல. உடனே அங்க போயிட்டு ஏதோ ட்ரார் மாதிரி இருக்கு, அங்க ஓப்பன் பண்ணி எதையோ தேடிட்டு இருக்கா. இவனுங்களும் பார்த்துட்டு இப்போ நீ என்னத்தை தேடிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது நீ தானே சொன்ன அதுல ஏதோ ஒரு பேஜை காணோம், எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதனாலதான் இதோட ஓல்டு வெர்ஷன் இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை தேடிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லி தேடிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு பேங்குக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும், அவனும் கூட சேர்ந்து தேடிட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா தேடி 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதுலயுமே பார்த்தா இந்த 005ன்ற சீரியல் நம்பர் இருக்க பேஜ் மட்டும் காணோம். எங்க இது மட்டும் ஏன் இல்லைன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அதுல வந்து ஒரு பேஜ் கிழிஞ்சிருக்கிறத பேங்க் நோட் பண்றான். இங்க பாரு, பேஜ் கிழிச்சிருக்காங்க, இதை யாரோ வேணும்னே தான் பண்ணிருப்பாங்களா என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது நாம்டனுக்கு தான் வந்து எதையாவது டச் பண்ணாலும் அதை பத்தின ஹிஸ்ட்ரிலாம் கண்டுபிடிக்கிற சூப்பர் பவர் இருக்கு இல்லையா. ஸோ அவ என்ன பண்றானா அதை டச் பண்ணி பாக்குறா. அப்படி பார்க்கும் போதே அவளுக்கு வந்துட்டு அந்த பேஜ்ல என்ன இருந்துச்சுன்றது தெரிய வருது. அதுல பார்த்தா செனான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தான் அந்த 005ன்ற சீரியல் நம்பர்ல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பசங்கள்ல படிச்சவரான், 1919ல பிறந்தவர்னு சொல்லி அவரை பத்தின எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு தான் எப்பெல்லாம் இவ இது போல சூப்பர் பவரை ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாளோ அப்ப இவளுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதனால அதுக்கப்புறம் அவளால முடியல. உடனே யார்கிட்டயும் சொல்லாம ரூமுக்கு வந்தவா அதுக்கான டேப்லெட் தான் எடுத்துட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா இந்த 005ன்ற சீரியல் நம்பர்ல ஒருத்தர் இல்லாம போயிருப்பார் இல்லையா, அவரை பத்தி இவ வந்து சார் கிட்ட விசாரிச்சிருப்பாரு போல. அது கேட்டதுமே அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆமா அவனுமே என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட் தான், ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுக்கப்புறமா அவனே இது போல கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ல இருந்து விலகிட்டான்ற மாதிரி சொல்லும்போது இவ கேட்கறா சார் கிட்டே, அது எப்படி சார் நீங்க விட்டீங்க, கண்டிப்பா இது போல கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டா அவ்வளோ ஈஸியா நீங்க விலக விட மாட்டீங்கல்ல, அவருக்கு பொறுப்பு நீங்க தானே ஏத்துக்கணும்ன்ற மாதிரி கேட்கும்போது அதுல அவனுக்கு என்ன பிரச்சனைன்றதுலாம் எங்களுக்கு தெரியல, ஆனா அவன் வேலைக்கு போயிட்டதுனால நாங்களுமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம விட்டுட்டோம். பட் அதை ஏன்றத நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனுடைய திங்ஸ்லாம் ஒரு சிலது என்கிட்ட இருக்கு, அதை வேணா நான் உனக்கு தரேன், அதை வச்சு உன்னாலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பாரு போல. ஸோ இப்போ அதை தான் எடுத்துட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதில் பார்த்தா அவருடைய மெடல், கோட்டு, அப்புறம் கண்ணாடி, புக்ஸ்ன்னு சொல்லி நிறைய அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து இப்போ என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அவருடைய கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பாக்குறா. ஏதோ அவரையே பாக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடியில இப்போ அவரே தெரிய ஆரம்பிக்கா. இவ அவர்கிட்டயே பேச ஆரம்பிச்சுட்டா. சொல்லுங்க நீங்க ஏன் அந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை விட்டு வெளியே போயிட்டீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு பின்னாடி இருக்க ஏதோ கண்ணாடியை காமிக்கிற மாதிரி இருக்கு. இவளும் என்னன்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா அவர் போட்டிருந்த கண்ணாடி போல. ஸோ அதை எடுத்து போட்டுக்கிட்டு இப்ப அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு என்னன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல எப்படி அந்த இடம்லாம் இருந்திருக்குமோ அதே போல இப்ப தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவருமே கிஃப்டட் ஸ்டூடெண்ட்னா அப்ப கண்டிப்பா இவங்க இருந்த இடத்துல தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கி இருந்திருப்பாரு. ஸோ அவர் இருக்கும்போது இந்த இடம் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க ஒட்டியிருக்க போஸ்டர், அப்புறம் அந்த பில்டிங்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ அது போல தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே அதெல்லாம் என்ஜாய் பண்ணி நடந்து போயிட்டே இருந்தவ இப்ப எங்க வந்து நிக்கிறான்னு சொல்லி பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிஃப்டட் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு ரூம்ல தங்கி இருந்திருப்பார் இல்லையா, அந்த ரூம்க்கு வாசல்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கா. வெளியே பார்த்தா அவரோட பேர் போட்டு தான் போர்டு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தவ உள்ளே போய் நம்ம பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப நேரமா அவளுடைய பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அவளால முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்றானா அவருடைய கண்ணாடியை கழட்டிக்கிட்டு நார்மலா இவ கண்ணாடி போடுவா இல்லையா, அந்த கண்ணாடியை எடுத்து மாட்டிட்டு பாக்குறா. ஆனா இப்ப பார்த்தா அவருடைய நேம் போட்ட போர்டு அங்க இல்ல, அதுக்கு பதிலா பேங்கோட பேர் போட்ட போர்டு தான் இருக்கு. அப்பதான் புரியுது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தங்கியிருந்த அந்த ரூம்ல தான் இப்போ பேங்க் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு இவ கதவை தட்டலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும் போதுதான் பேங்குமே உள்ள இருந்து எதர்ஷா வந்து பாத்துருப்பான். இவ வெளியே நிக்கிறத பார்த்ததுமே அவனும் கதவை திறக்க இவளும் அப்படியே முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. பேங்க் பார்த்துட்டு என்ன இந்த பக்கம்ன்ற மாதிரி கேட்கும்போது இவ உடனே நான் ரூம்குள்ள வரலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இப்போ உள்ள போய் பார்க்கலாம் இல்லையா, அது பேங்கோட ரூம்ன்றதுனால இவளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ உள்ள போய் பார்த்தா அவர் இருந்தப்போ இதுல என்னெல்லாம் இருந்திருக்கோன்றதை இவளால நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இப்போ உள்ள வந்தவ
உடனே அவருடைய கண்ணாடி கையில வச்சிருந்தாலே அதை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ரூமை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கா. பேங்க் கிட்டயுமே எல்லாத்தையுமே சொல்லிட்டா போல. அவன் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான், நீ எதையாச்சும் பண்ணிட்டு இருன்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த ரூம் எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறா. அங்க பார்த்தா அவளுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் தெரியுது. அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே அவர் வந்துட்டு ஒரு விண்வெளி வீரரா ஆகணும்ன்றதான் ஆசைப்பட்டிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. அதை இப்ப அவ பேங்க் கிட்டயும் சொல்ல, அவனும் அதை கேட்ட உடனே இன்னும் உனக்கு வேற என்னெல்லாம் தெரியுதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு இரு பார்த்து சொல்றேன்ற மாதிரி அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஒரு போர்டு மாதிரி இருக்கு. அதுல வந்துட்டு நிறைய கஷ்டமான மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அவர் செம்ம ஈஸியா சிம்பிளா அசால்ட்டா சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தவ கண்டிப்பா இதுதான் அவருடைய சூப்பர் பவர்ன்றதையுமே இப்ப கண்டுபிடிச்சிட்டா. மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே இவ்வளோ ஈஸியா சால்வ் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையுமே அவர் பிடிச்சும் தான் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் ஏன் அவர் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை விட்டு வெளியே போனாருன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவ ரொம்ப நேரமா பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஸோ பயங்கரமா வீக் ஆக ஆரம்பிக்கிறா. பேங்கே நோட் பண்றான். உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னவா அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்துட்டா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பேங்கோட ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கா. அவனும் பக்கத்துல தான் இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கிஃப்டட் கிளாஸ்ல தான் காமிக்கிறாங்க. முன்னாடி சார் நின்று கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா நாம்டன் என்னடனா எதையும் சின்சியரா போன்ல சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கா. சாரும் அதை பார்த்துட்டாரு. நாம்டான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அவர் 2வது தடவை பேர் சொல்லி கூப்பிடும் போது தான் இவளுக்கு கேட்கவே கேக்குது. சொல்லுங்க சார்ன்ற மாதிரி சொல்லும்போது நீ சரியே இல்ல, கொஞ்ச நாளைக்கு நீ பண்ணிட்டு இருக்க வேலையா அப்படியே நிறுத்தி வை, உனக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆல்ரெடி உங்க அம்மா வேற திட்டிட்டு இருக்காங்க, ஸோ நீ எதுவுமே பண்ண வேணான்ற மாதிரி சொல்லும்போது அங்க சரின்ற மாதிரி மண்டையாட்டினவா இப்ப அதுக்கப்புறமா வந்தும் கூட அடங்குற மாதிரி தெரியல. அந்த செனானன் ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அது அந்த 005 ஸ்டூடெண்ட், அவரை பத்தின டீட்டெயில் வந்து இவளுக்கு ஏதோ கிடைச்சிருக்கும் போல. ஸோ அதை பத்தி ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கா. பக்கத்துல தான் பேங்கு உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு நீ அடங்கவே மாட்டியா, அதான் சார் சொன்னார்ல, அப்புறம் நீ மறுபடியும் இதை விடாம பண்ணிட்டே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமா நீ மட்டும் அப்படியே சார் சொல்ற எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுற பாரு, நான் மட்டும் ஏன் கேட்கணுன்ற மாதிரி அவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. பேங்குமே ஏன் இந்த அளவுக்கு இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். ஏன்னா நாம்டானுக்கு இப்ப என்ன சந்தேகம்னா கண்டிப்பா அவரா கிஃப்டட் ப்ரோக்ராமை விட்டு போயிருக்க மாட்டான்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்கா நம்புறா போல. ஸோ அதனாலதான் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்றத இவ கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி இப்படி தீவிரமா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அந்த விஷயம் பேங்குக்கும் தெரிஞ்சதுனால நீ இதனாலதான் பண்றேன்றது எனக்கு நல்லாவே புரியுது, வேணும்னா வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொன்னவன் எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இவனும் நாக்கும் போய் ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் திருட போயிருப்பானுங்களா, அந்த இடத்துல தான். அது வந்து சீக்ரெட் லாக்கர் மாதிரி தானே. ஸோ அங்க வந்து யாருக்குமே தெரியாம அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள அந்த கிஃப்ட் ஸ்டூடெண்ட் பத்தினா டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்துட்டு இருக்கும்போது பேங்குக்கு பார்த்தா அதுல இருந்து ஒரு லெட்டர் கிடைக்குது. அது என்ன லெட்டர்னு சொல்லி பார்த்தா அந்த செனான்ன்றவர் வந்து அவர் கைப்பட நான் இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமை விட்டு விலகிக்கிறேன்ற மாதிரி எழுதி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு இப்போ பேங்கும் காமிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு அவரே தான் சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு, இதுல இருந்தே உனக்கு புரிய வேணாமா, இதோட இதை விட்டுன்ற மாதிரி சொல்லும்போது இவ அப்பவும் நம்புற மாதிரி இல்ல, எனக்கு என்னவோ இதுல இன்னும் டவுட் வரதான் செய்யுதுன்ற மாதிரி அந்த பேப்பரை தொட்டு அவளால தான் டச் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி அவரோட சூப்பர் பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் இப்போ இந்த பக்கம் பார்த்தா டீச்சர் போம தான் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு பெண் இருந்திருக்கும்ல, 12 வருஷமா வச்சிருக்கேன்னு சொல்லி நாம்டன் கூட சொல்லியிருப்பாளே, அந்த பெண்ணையே ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பக்கம் நாம்டனுக்கு பார்த்தா அவ அந்த பேப்பரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த சனான்ன்றவர் வந்து இந்த பெண்ணை, அதாவது போம் இப்போ ஒரு கையில பெண்ணு வச்சிருந்தா இல்லையா, அந்த பெண்ணை யூஸ் பண்ணி தான் இதுல சைனே பண்ணிருக்காருன்ற விஷயம் இவளுக்கு பாத்தீங்கன்னா தெரிய வருது. ஆனா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவளுக்கு தெரிய வரதுக்குள்ளயுமே சூப்பர் பவர் அதிகமா யூஸ் பண்ணதுனால டயர்ட் ஆகி அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. சார் தான் பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. நீ அடங்கவே மாட்டியா, நான் தான் அன்னைக்கே சொன்னல, நீ உன்னோட பவர் அதிகமா யூஸ் பண்ண உனக்கு தான் பிளட் பிரஷர் அதிகமாக்கி இது போல உடம்பு சரியில்லாம வரும், அதனாலதான் சொல்றேன் தயவு செஞ்சு நீ இதை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அவ அம்மா அங்க வந்துடுறாங்க. நான் சொன்னா நீ எங்கடி கேட்கிற, இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமும் வேணாம் ஒரு மனும் வேணாம், இதுல இருந்து வான் நான் உன்னை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் இது போல ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்து கணப்பினா தேடி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சாருமே இங்க பாரு உங்க அம்மா சொல்றதும் கரெக்ட் தான், நீ அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு நீ இது எதுவுமே பண்ணாத, உன் ஹெல்த் தான் முக்கியம், ஸோ அதை பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போனா இவ அப்ப கூட அடங்குற மாதிரி இல்ல, எதையாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி வெறித்தனமா இருக்கா போல. ஸோ இப்ப அடுத்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா ஒரு இடத்துல வந்து நின்னுக்கிட்டு அந்த இடத்துக்கு பாங்கியுமே வர சொல்லியிருந்திருக்கா. அவனுமே வந்து பாக்குறான், நீ ஏன் இப்படி பண்ற, அதான் ஆல்ரெடி சார் சொல்லிட்டார்ல நீ எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லி, உன் ஹெல்த் உனக்கு ரொம்ப முக்கியமா இல்லையான்ற மாதிரி அவனும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க இவ பாக்குறா, இங்க பாரு நான் இதுல எதையாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும், அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு எப்படியாச்சும் இந்த டோருக்குள்ள போய் என்ன இருக்குன்றத பாக்கணும், ஸோ அதை ஓப்பன் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டோரையும் ஓப்பன் பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறமா தான் அவளை நல்லா பாக்குறான். அவ ரொம்ப டயர்டா இருக்கா. இவனுக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி பாவமா இருக்கு. வேணாம் நாம்டான், நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது, இப்ப நீ உள்ள போய் உன்னுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணினா கண்டிப்பா உனக்கு மறுபடியும் மயக்கம் வரும்,
அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவ கேக்குற மாதிரி இல்ல நான் உள்ள போயே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, நீ ஆல்ரெடி இன்னைக்கு நிறைய தடவை உன்னுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணிட்ட. சோ இன்னைக்கு வேண்டாம், கண்டிப்பா நம்ம வேணா நாளைக்கு வந்து பார்க்கலாம், நீ இன்னைக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு போதும்ன்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆன மாதிரி நடிச்சவ அப்படியே அவனை அந்த பக்கமா டைவர்ட் பண்ணிட்டு இவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு கதவு சாத்திக்கிட்டா. பேங்க் இதை பார்த்த உடனே கதவு தட்டி நீ வெளியே வான்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. நான் அவ எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. ஆல்ரெடி வரும்போதே அந்த சேனனோட கோட்டு அப்புறம் அவருடைய கண்ணாடி எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருப்பா போல. சோ இப்ப அதையெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளதான் போயிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ ஏன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு வந்துட்டு அவர் சைன் பண்ணி கொடுத்த அந்த லெட்டரை இவ டச் பண்ணி பார்க்கும்போது அதுல அவர் யூஸ் பண்ணிருக்க பெண்ணு வந்துட்டு டீச்சர் போமோடதுதான்றது இவளுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா. அன்னைக்கு பார்த்தா இவளுக்கு அது மட்டும் தெரிஞ்சிருக்காது, எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா டீச்சர் போமோ அந்த செனானுன்றவரும் இந்த இடத்துல நின்று ஏதோ பேசிக்கிட்ட மாதிரி இவளுக்கு ஒரு விஷுவல் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி இங்க வந்திருக்கா. அதுக்கேற்ற மாதிரி இப்போ உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஏதோ ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுல வந்துட்டு இவளுக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அதுல அப்படி என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தா, அந்த செனான் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கையில ஏதோ ரெட் கலர் கவர் மாதிரி வச்சிருக்காரு. என்னதுன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்துட்டு இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு போல. அந்த ரகசியம் தான் இந்த கவருக்குள்ள இருக்கு. அதனாலேயே அதை யாருக்கும் தெரியாம அங்க ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அவர் போகும்போது கரெக்டா அவரை வந்து ஒரு 3 பேர் கேஷ் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. இவரும் கத்திட்டு இருக்காரு, என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி. அப்படி அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது தான் இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. அது வேற யாரும் இல்ல, டீச்சர் லடா இருக்காங்களே அவங்க தான் வந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவன் ஒளிச்சு வச்சுட்டு போன ஒரு கவர் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் கவர், அதை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்போ இதெல்லாம் இவ பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து எல்லாமே பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் விஷுவலா தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா என்ன, இது எல்லாத்தையுமே அவ வந்து சூப்பர் பவர் யூஸ் பண்ணி தானே பாத்துட்டு இருக்கா. சோ ரொம்ப அதிக நேரமா அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அகைன் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறா. அந்த டைம் தான் கரெக்டா பேங்கும் வந்து அங்க இன்னொரு டோர் இருந்திருக்கும் போல, அதை ஓபன் பண்ணி உள்ள வந்து பாத்திருப்பான். இவ வந்து ஒரு மாதிரி அரை மயக்கத்துல தான் இருக்கா. அப்பயும் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இது போல செனான் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல பத்தினா ஏதோ ஒரு சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன லூசா, ஆல்ரெடி இப்படி இருக்கா, இதுல கூட இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பியா, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், கொஞ்சம் எழுந்துக்க ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு அப்படியே கொஞ்சம் ஃபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. கட் பண்ணா இப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க. முன்னாடி அம்மா தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவுதான், ஏற்கனவே இவ்வளவு பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதுக்கப்புறம் உனக்கு கிஃப்டட் ப்ரோக்ராம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஸ்கூலில் படிக்க போகிறதே இல்லை, உன்னை நான் ஸ்கூல் மாற்ற போகிறேன்ற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. சாரும் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் கெஞ்சிட்டு இருக்காரு, மேம் வேண்டாம், அவள் இந்த ஸ்கூல்லேயே படிக்கட்டும், இந்த முடிவு மட்டும் எடுக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு அவள் ரெஸ்ட் எடுத்தா அவளே சரியாயிருவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளுடைய மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தானே இருக்கு, நீங்களே அதை பார்த்தீங்களா, கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு என் பொண்ணு தான் சார் முக்கியம், அவளுக்கு இருக்க சூப்பர் பவர் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அவள் நல்லா இருந்தாலே போதும், ஸோ நான் அவளை வேற ஸ்கூல்லேயே சேர்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்களுடைய முடிவில் பயங்கர ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. சாரால எதுவுமே கன்வின்ஸ் பண்ண முடியல. அப்பதான் பேங் வந்துட்டு நாம்டான பாக்குறதுக்காண்டி உள்ள வரான். அவனை பார்த்ததுமே அவனை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு இந்த கிஃப்டட் ப்ரோக்ராம், அவளுக்கு இருக்க சூப்பர் பவர், அது மூலமா அவ கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையுமே அவ என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் இவளால வந்து எதையுமே விட்டு கொடுத்துட்டு போக முடியல. அது மட்டும் இல்லாம இவ இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே எப்படியாச்சும் அவங்க அம்மாவை பெருமைப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காண்டி தான். ஏன்னா இவளுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கும்போது அவ ஏதாச்சும் ஒன்று பெருசா கண்டுபிடிச்சு சாதிச்சானா அது அவங்க அம்மாக்கும் தானே பெருமை. ஸோ அதனாலதான் அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி இவ எல்லாத்தையுமே டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா பேங் வந்துட்டு நாம்டானோட டைரி ஒன்று கிடைச்சிருக்கும். அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவன் இப்பதான் எழுதிருப்பா போல ரீசெண்டா. அதுல அவ என்ன எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தா, நான் இந்த அளவுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும், என்னுடைய சூப்பர் பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது எனக்காண்டியோ இல்ல நான் ஏதாச்சும் பெருசா கண்டுபிடிச்சு சாதிக்கணும்ன்றதுக்காண்டிலாம் இல்ல, எங்க அம்மாவை நான் பெருமைப்படுத்தி பார்க்கணும், அவங்கள ஹாப்பி ஆக்குறதுக்காண்டி தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவை பத்தி தான் எழுதி வச்சிருப்பா போல. அது மட்டும் இல்லாம இப்ப நான் இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனக்கே என் மேல ஒரு நம்பிக்கை வரும்ன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்கா. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது பேங்குக்கு புரியுது அவ எதனால இவ்வளவு கஷ்டப்பட்டும் இதை விடாம பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் படிச்சு பார்த்தவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா, நாம்டான் அம்மாவை பத்தி பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கான். அப்பதான் கரெக்டா நாம்டான் அம்மாவுமே அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருந்திருப்பாங்க. இவன் வந்தவன், ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு நாம்டான் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடாதீங்க, அவ இந்த ஸ்கூல்லயே படிக்கட்டும், அவளுக்கு நிறைய திறமை இருக்கு, கண்டிப்பா இங்க இருந்தா மட்டும்தான் அவளால அவன் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா அது எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல, நீ வா நாம்டான் நம்ம போலான்ற மாதிரி அவளை கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனாலும் இவன் விடாம என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி நான் ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன், அவ இங்கேயே இருக்கட்டும், அவளை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிறத விட அவளுக்குள்ள அதிகமாவே திறமை இருக்கு, அதனால அவ இங்கேயே படிக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிஃப்டட் ப்ரோக்ராமே முடிஞ்சிடும், அதனால அதுக்கப்புறம் கவலை இருக்காது, ஸோ அவ இந்த ஸ்கூல்லயே படிக்கட்டுமே ப்ளீஸ்ன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க இவ்வளவு நேரம் வேணாம்னவங்க இப்போ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சரி அவ இங்கேயே படிக்கட்டும்ன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. நாம்டானே பயங்கர ஷாக்கிங்கா தான் பார்த்துட்டு இருக்கா. அம்மா உண்மையாவே தான் சொல்றியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா இங்கேயே படிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. சாரும் பார்த்துட்டு பரவாயில்லையடா, நான் கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன், ஆனா நீ அசால்ட்டா பண்ணிட்டியே, ரொம்ப சூப்பர்ன்ற மாதிரி சொல்லி அவனை பாராட்டி